எனும் சிறகு எனும் தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில மணித்துளிகள் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். பல்வேறு கருத்துக்கள் வந்து என்னுடைய சிந்தனையில் மோதியபடி இருக்கிறது. சொல்லாத சொல்லை சொல்லிவிட வேண்டும் என்கின்ற முனைப்புதான் எனக்குள் இப்பொழுது அலை மோதி கொண்டிருக்கக்கூடிய ஆழி பேரலை. சிறகு எனக்கு பிடிக்கும், பறத்தல் எனக்கு பிடிக்கும். புத்தகத்தை எப்படி நான் சிறகு என்று பேசுவது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். வானத்தை வசப்படுத்துவதற்காக மழை நேரங்களில் தன் உணவை தேடி திரியும் தும்பி, அதற்கு உதவியாக இருப்பது அதன் சிறகு. மழைக்கு தப்பி மேகத்தின் மேல் பறந்து நமக்கெல்லாம் வழிகாட்டும் பருந்து, அதற்கு உதவியாக இருப்பதும் சிறகு. நான் அழிந்து போனால், என் இனம் அழிந்து போனால் இந்த பூலோகம் 4.5 ஆண்டுகளில் அழிந்து போகும் என்று நமக்கு சவால் விடும் தேனி, மலர்களிடமிருந்து தேனை அருந்துவதற்காக இடம்பெயர்ந்து போவதற்கு உதவி செய்வது அதன் சிறகு. இப்படியெல்லாம் உயிர்களுக்கு சிறகுகள் உதவியாக இருக்கின்ற பொழுது மனிதன் சிறகில்லாமல் தானே படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு எது சிறகு என்றேன். புத்தகம்தான் அவனது சிறகு என்று தோன்றியது. அதனால் புத்தகம் எனும் சிறகு என்ற தலைப்பில் பேசுவதற்கு நிற்கிறேன். புத்தக வாசிப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு அதி அற்புதமான அனுபவம், பயணம். இன்னைக்கு பல பேர் தொலைபேசியிலே அலைபேசியிலே புத்தகத்தை வாசிக்கிறார்கள். எனக்கு உடன்பாடு கிடையாது. புத்தகத்தை தொட்டு புரட்டி படிக்க வேண்டும். வலம்புரி ஜான் தான் சொல்லுவார், நீ புரட்டி புரட்டி படிப்பது நல்ல புத்தகம் அல்ல, படிக்கின்ற பொழுது எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று சொல்கிறார். என்னை புரட்டுகின்ற புத்தகங்கள் பல நேரங்களில் நான் யோசிக்கிறேன். 10 நாட்களுக்கு மேலாக கடை விரித்திருக்கிறார்கள். 21ஆம் தேதி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நிகழ இருக்கிறது. அத்தனை கடைகளிலும் புத்தகங்கள் நம்முடைய தொடுதலுக்காக காத்திருக்கின்றன. புத்தக வாசிப்பை சாலையை கடக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி தன் பெற்றோரின், தன் தாய் தந்தையரின் விரல்களை பிடித்துக் கொள்கிறதோ அப்படி என் வாழ்நாள் முழுக்க புத்தகத்தின் விரல் பிடித்து நடப்பவள் நான். அந்த வாசிப்பின் அருமையில் சொல்லுகிறேன். சில புத்தகங்கள் முகப்பூச்சுக்கள், அது அரிதாரம், பூசிக்கலாம், புடைச்சு போட்டுடலாம். சில புத்தகங்கள் மேலாடை, மழைக்கு நாம் போட்டுக்கொள்கிறோமே அப்படி மேலாடைகள், அது வீட்டுக்குள்ள வந்த உடனே கழட்டி வச்சிடணும். அந்த புத்தி வீட்டுக்குள்ள செல்லுபடியாகாது. சில புத்தகங்கள் நம் மானத்தை மறைக்கும் ஆடைகள், அது வெளியிலையும் போட்டுக்கணும், வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கணும். சில புத்தகங்கள் நம்முடைய உடலிலே ஒட்டி கொண்டிருக்கும் தோல், அதை அகற்றவே முடியாது. சில புத்தகங்கள் போதி மரம், அதற்கு கீழ் ஞானம் கிடைக்கும். சில புத்தகங்கள் சிறகு, நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லும். நான் இங்கே நிறுத்துகிறேன் பெருமக்களே, உங்கள் சிந்தனைக்காக சொல்லுகிறேன். அரச மரத்தின் அடியில் தானே உட்கார்ந்தான் புத்தன். அந்த மரமா அவனுக்கு புத்தியை தந்தது? அமர்ந்த புத்தனின் மனநிலை சாதாரண மரத்தையும் போதி மரமாக்கியது. வாசிப்பவர்களுடைய மனநிலை தான் அந்த புத்தகத்தை போதி மரமாக்குகிறது. வாசிக்கின்றவனுடைய மனநிலையைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன். நேற்றைய முன்தினம் இந்த மேடையில் பேசிய வழக்கறிஞர் MP நாதன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் புத்தகத்தை குறித்து. புதுமை பித்தன் பேசிய அந்த வார்த்தையை அவர் தன்னுடைய பேச்சிலே சொன்னார். ஒரு கழை கூத்தாடி கயிறு மேல் நடக்கின்ற பொழுது எவ்வளவு கவனமாக நடக்கிறானோ அப்படி கவனமாக வாசகன் ஒரு புத்தகத்தை புரட்ட வேண்டும் என்று சொன்னார். மிக மிக கவனமாக இல்லாத பொழுது அது வழுக்கி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தகங்கள் சாதாரணமானவை இல்லை.
அவை நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லும். நான் என் பேச்சின் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன், அது பறப்பதற்கான சிறகே தவிர இலக்கை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இலக்கை சிறகுகள் முடிவு செய்வது இல்லை. நம் இலக்கை அடைவதற்காக நமக்கு தருகின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் அந்த சிறகு. அந்த சிறகை வைத்துக் கொண்டு நாம் என்ன எல்லாம் செய்யலாம். நிறைய பேருக்கு வாசித்தலிலும் வாசிப்பதை மற்றவர்கள் பேச கேட்பதிலும் ஒரு ஆர்வம் உண்டு. நான் பல இடங்களில் அதை பார்த்திருக்கிறேன். விடிய விடிய ராமாயணம் கேட்கின்ற பூமி இது. விடிய விடிய மகாபாரதத்தை கேட்கின்ற பூமி இது. விடிய விடிய கதைகளை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டவர்கள் நாம். நமக்கு கர்ண பரம்பரைன்னு ஒரு பேர் உண்டு. நம்ம கேட்டு, கர்ணம்னா காது, கேட்டு பழகியவர்கள் நாம். நான் மிக நிதானமாக சொல்லுகிறேன், இந்த அவை மிக கம்பீரமாக மிக நுட்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், ஒரு ஆசிரியையாக சொல்லுகிறேன், ஒரு தாயாக சொல்லுகிறேன், கற்ற கல்வியை பயன்படுத்த வேண்டும். எதுவாக இருந்தாலும், நீங்கள் சிறிதளவேனும் படித்தவராக இருந்தாலும் கூட உங்கள் கல்வி உங்களுக்கு பயன்பட வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா தோழமைகளே? மிகப்பெரிய சாபம். அதற்கு மேல் ஒரு சாபமே கிடையாதுங்க. நீங்க எத்தனை சாபம் சொன்னாலும் அத்தனை சாபமா அந்த சாபத்துக்கு கீழே தான். அந்த சாபம் தான் மகாபாரதத்தில் கர்ணன் பெற்ற சாபம். என்ன தெரியுமா? ஆபத்து காலத்தில் நீ கற்றது உனக்கு மறந்து போகும். ஆபத்து காலத்தில் தான் நாம் படித்தது நமக்கு ஞாபகம் வர வேண்டும். அதற்கு பெயர் தான் கல்வி, அதற்கு பெயர் தான் கற்றல். என்னுடைய பலம் என்ன தெரியுமா? நான் கற்றதை நினைவில் வைத்துக் கொள்ளும் வரம் பெற்றவள். என் 10 வயதில் நான் படித்தது கூட எனக்கு நினைவில் நிற்கிறது. அதனால்தான் பேச்சாளராக வந்து நிற்கின்ற பொழுது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது வேற, அதற்குள்ளாக நான் சேர்த்து பயணப்படுவது என்னுடைய பழைய வாசிப்பு அனுபவங்கள். இது என் வெற்றியின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்வி ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிறது. அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து போவதற்கு நமக்கு வழி சொல்கிறது. முட்கள் பாதை. வாழ்க்கை நமக்கு செருப்பு தாங்க தரும். சிந்தனை இருக்கு இல்லையா, இது சிறகு தரும். இந்த சிந்தனையினால் அந்த சிறகை பெற்றுக்கொண்டு முட்கள் இல்லாத ஒரு பாதையை நம்மால் வகுத்துவிட முடியும் என்பதற்கு நானே ஒரு சாட்சி. அதனால் தான் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சமீபத்தில் கலீல் கிப்ரானை வாசித்துக் கொண்டிருந்தேன். எனக்குள் சிறகு முளைத்த அந்த தருணங்களை இந்த சில மணித்துளிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப கூட கவிதாசன் சார் கூட கணவன் மனைவி இந்த விஷயத்துல நிறைய பேர் கேலி செய்கிறார்கள். மனைவி ரசம் பிடிக்கல, அது பிடிச்சிருந்தா கூட அது அடுத்த விட்டு ரசம். கணவன் மனைவி உறவுல எப்பொழுதுமே ஏன் ஒருவரை ஒருவர் இப்படி எலியும் பூனையுமாகவே சித்தரிக்கின்ற ஒரு பழக்கம் வந்து கொண்டே இருக்கிறது? இந்த தலைமுறைக்கு நான் சொல்லுகிறேன், இதனுடைய பேராபத்து என்ன தெரியுமா? கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உறவை நீங்கள் சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லவில்லை என்றால் திருமணம் என்கின்ற உறவு, அந்த அக்ரிமெண்ட், அந்த நிறுவனம், இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை மிகச் சரியாக சொல்லுவதுதான் நம் கடமை. கலீல் கிப்ரான் என்கின்ற மிக பழைய கவிஞன், மிக பழைய கவிஞன், அவன்தான் சொன்னான், குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் கனவுகளை திணிக்காதீர்கள், அவர்கள் உங்கள் வழியாக வந்தார்களே தவிர உங்களிடம் இருந்து வரவில்லை. என்ன மேட்டர்ல ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க? உங்கள் வாழ்க்கை நான் வாழ முடியுமா? நான் ஏன் வாழ வேண்டும்? என் வாழ்க்கை தானே நான் வாழ முடியும்.
அது பெற்றோராக இருந்து விட்டு போங்கள், ஆசிரியராக இருந்து விட்டு போங்கள், சிந்தனையாளர்களாக வாழ்ந்து விட்டு போங்கள், வழிகாட்டுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்வது என்பது என் தனி உரிமை. இதை பேசுகிறான் கலீல் கிப்ரான். திருமணத்தை பற்றி அவன் சொன்ன ஒரு சொல்லை உங்களுக்கு முன்னால் போடுகிறேன். முடிந்தால் அதை சிறகாக்கி உங்கள் உறவிலே பறந்து கொள்ளுங்கள். அவன் சொல்கிறான், உங்கள் ஆன்மாக்களின் காதலை, என்ன சொல், உங்கள் ஆன்மாக்களின் காதலை கரைகளுக்கு இடையே சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றான், புரிந்தவர்கள் புத்திசாலி. கரைகளுக்கு இடையில் சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள், இருவருடைய கோப்பையையும் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆனால் ஒருவருடைய கோப்பையில் இருந்து மற்றொருவர் அருந்தாதீர்கள். வீட்டுக்கு போய் ஸ்லோவா யோசிச்சுப்பார், மெதுவா யோசிச்சுப்பார். ஒவ்வொருவருடைய ரொட்டியையும் பகிருங்கள். உன்னிடத்தில் இருக்கும் ரொட்டியை பகிர். ஆனால் ஒரே ரொட்டி துண்டை இருவரும் உண்ணாதீர்கள். ஆடிப்பாடி மகிழ்வாக சேர்ந்து கொண்டாடுங்கள், ஆனாலும் இருவரும் தனியாக இருங்கள். இதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. அவன் சொல்றது நம்ம கலாச்சாரத்தில் நமக்கு புரியுதா பாருங்க. வீணை தந்திகள் தனித்திருந்தாலும் ஒரே இசையை மீட்டுவது போல் இருங்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன். இசை சாஸ்திரம் சொல்லுகிறது, ஒரு அறையில் ஒரு வீணையை வைத்துவிட்டு இன்னொரு ஒரு வீணையை சா என்று இசைத்தால் முன்னால் இருக்கின்ற வீணை அதே சாவின் சத்தத்தை கொடுக்குமாம். நீங்கள் தனித்திருந்தாலும் நீங்கள் எதை மீட்டப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் துணையும் மீட்கும் என்கின்ற அளவிற்கு வாழ்ந்து தெளிவதுதான் திருமண வாழ்க்கையின் ஆகப்பெரிய லட்சிய கனவும் வெற்றியும் என்கிறான் கலீல் கிப்ரான். சிறகை தந்துவிட்டேன், பறப்பது உங்கள் பொறுப்பு. பல நேரங்களில் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு கிளி வளர்த்தாராம் ஒரு மத பெரியவர். எல்லா மந்திரத்தையும் சொல்லி கொடுத்திருக்கார். அவங்கவுங்க பின்பற்ற மந்திரத்தை மதத்தை அந்த கிளிக்கு சொன்னதா நினைச்சுக்கோங்க. சாகும் போது கடவுளுடைய பேரை சொல்லிட்டு தானே சாகணும். எல்லா மதம் அப்பதான் சொல்லுது. சாகும் போது கடவுள் பேர் வாயில இருக்கணும். அதுக்கு அந்த வாயில அந்த சொல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஆளு. அது பாட்டுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லுது. ஒரு 3 வருஷம் அது அழகா வளர்த்து குஞ்சுல இருந்து பெருசாக்கிட்டார். அந்த கிளி இவர் வெளியில போகும் பொழுது கதவை பூட்டாம போயிட்டார். ஒரு பூனை வந்து கடிச்சிருச்சிங்க. அதை கூண்டை திறந்து வச்சு போயிட்டார் தெரியாம. கூண்டை திறந்து அதுக்குள்ள போய் பூனை கடிச்சிருச்சு. கடிக்கிற பொழுது மத போதகர் உள்ள நுழைஞ்சிட்டாராம். எங்க அம்மா சொன்னது. உள்ள நுழைஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சிருக்கு பூனை. அந்த கிளியினுடைய கழுத்தை பிடிச்சிருக்கு. மத போதகர் எதிர்பார்த்தார், சாகும்போது கிளி மந்திரத்தை சொல்லும் என்று. கிளி தாய் 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 என்று சத்தம் கொடுத்து செத்து போனது. கற்பது எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உள்ளே புகுந்து விடுவதில்லை. அதனால் தான் அந்த குறளை சொன்னார். கற்றது சிறிதள வேணும், இருந்தாலும் கற்பது எப்பொழுது பயன்பெறும், அதன்படி நடக்கின்ற பொழுதுதான் என்று சொல்லும் இந்த குறளை அவர் எடுத்து சொன்னார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னது கிளி பேச்சுக்காக அல்ல, மனிதன் தன் ஆன்மாவிலே எப்படி கல்வியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த கல்வியை வேறு நிலையில் எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம்? புத்தகம் நமக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை அளிக்கிறது? நான் யோசித்து பார்க்கிறேன். இன்னொரு குறள் சொன்னாருங்க, நான் கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ மாத்துறேன். குறள் ஏன் தெரியுமா 2000 வருஷம் கழிச்சோம் இன்னும் உயிரோட இருக்கு? அவரவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வுகளை அவரவர்களுக்கு ஏற்றது போல் தருவதனால் தான் அந்த திருக்குறள் பொதுமறையாக இருக்கிறது. 2500 வருஷத்திலிருந்து ஒரு அட்சரம் மாறலைங்க, ஒரு சொல் மாறல. படிச்சுட்டே இருக்கிறோமா இல்லையா?
எப்பொருள் சொன்னார்ல. ஆனா அவை சூப்பர் அவை. குரல் சொன்னா திருப்பி சொல்றீங்க. இந்த மாதிரியான கூட்டத்திலலாம் ரொம்ப ஜாகிரதையா பேசணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் அப்படி போடுறேன், புரியுதான்னு பாருங்க. அக்பருடைய அவையில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது பீர்பல் தாமதமாக அவைக்கு வந்தான். பீர்பலிடம் அக்பர் கேட்டார், ஏன் தாமதம்? பீர்பல் சொன்னான், நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். ஓ, தியானம் செய்தால் என்ன நடக்கும்? நிறைவு அமைதி நடக்கும். மனதிற்குள் எது முன்னால் இருக்கின்றவர்கள் பேசினாலும் புரியும். சிக்கல்களுக்கான தீர்வுகளை சரியாக எடுக்க முடியும். அதனால் நான் அவைக்கு வருவதற்கு முன்னால் தியானம் செய்து வருவது வழக்கம். அக்பர் சொன்னார், எனக்கும் சொல்லிக் கொடு. பீர்பல் சொன்னான், நான் சொல்லித்தர முடியாது, என் வாத்தியார் கிட்ட வா. அக்பர் சொன்னான், அந்த வாத்தியாரை இங்க கூட்டிட்டு வா. நான் தான் ஷஹின்ஷா வாய்ச்ச, இங்க கூட்டிட்டு வா. பூக்களை தரிசிக்க வேண்டுமா? புறப்பட்டு போ. அறுத்து கொண்டு வந்து வச்சுக்காத, அதன் அழகு கம்மி. அது மலர்கின்ற இடத்திற்கு போய்ப்பார். குருவை தேடித்தான் போக வேண்டுமே தவிர நம்ம இடத்துக்கு டீச்சரை கூப்பிட்டு டியூஷன் எடுக்கலாகாது. நம்ம மரபு அப்படி. போய் தான் வாசிச்சோம். நீ போக, நான் உடனே எனக்கு டைம் இல்லப்பா, என்ன தியானம் தானே, இதோ நான் கத்துக்கிறேன், 15 நாள் டைம் கொடு. யாரையோ வச்சு அவர் கத்துக்கிட்டாருங்க. தியானம் செய்ய நான் பழகிக் கொண்டேன், பீர்பல் என் தனி அறைக்கு வா என்றார். பீர்பல் போனான், போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்தோட முன்னால் உட்கார் என்றான். முன்னால் உட்கார்ந்தான். காவலாளி நீ வாசலுக்கு போனா, காவலாளி வாசலுக்கு போயிட்டாங்க. இப்போ ரூம்ல 2 பேரும் தனியா உட்கார்ந்துருக்காங்க. தனியா உட்கார்ந்து இருக்கும் போது நான் தியானம் செய்கிறேன், சரியாக செய்கிறேன் பாருன்னு தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு. பீர்பலுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவன் தியானம் சரியா செய்யல, அதுக்கு பேர் தியானம் இல்லை அப்படின்னா. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஷஹின்ஷா கூப்பிடுறாருன்னு காவலாளி உள்ள இருந்து ஓடி வந்தான். பார்த்தான், ஷஹின்ஷா கண்ணை மூடி கண்ணை திறந்து அவரை முறைச்சிட்டு இருக்கிறாரு. கை தட்டினபடி அப்படியே நிற்கிறான் பீர்பல். தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் என்றான் பீர்பல். பார்த்து கொண்டே நின்றான். காவலாளி ஒன்றும் செய்யவில்லை. அக்பர் சொன்னான், என்னையா கைது செய்ய சொல்லுகிறாய்? ஏ காவலனே, பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனே காவலன் பீர்பலனை கைது செய்தான். காவலனுக்கு தெரிகிறது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுங்க. யார் எது சொன்னாலும் இது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல். இந்த சொல் சொல்லுவதற்கான தகுதி அவருக்கு இருக்குதான் பாருங்க. இல்லை என்றால் அந்த சொல்லின் பொருண்மையை மிக ஆழமாக யோசியுங்கள் என்று அடுத்த கட்டத்திற்கு போய் நமக்கு வழிகாட்டுவதனால் தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு குரான் வேதம், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம், இந்துக்களுக்கு பகவத்கீதை வேதம் என்றால் தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம். அந்த திருக்குறளின் வழி நடப்பவர்கள் நாம். இந்த அழுத்தம் இருக்கல, இந்த அழுத்தம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த பொருளை புரிந்து கொள்ளுகின்ற அந்த காட்சி நம் கண்களில் விரிய வேண்டும் என்றால் நமக்கு வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நான் ரொம்ப நுட்பமா சொல்றேங்க. ஒரு முறை என்னுடைய நண்பன் ஒருவன் என்னிடத்தில் சொன்னான், பர்வீன், நீ பேச போகும்போது ஒரு வேலை செய்றியா? இதை அவன் சொல்லி ஒரு 18 ஆண்டுகளாச்சு. சொல்லுப்பான போகும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போயேன். ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போனா என்ன நடக்கும்? நீ படிச்சுட்டு போயேன், அவ்வளவுதாங்க ரகசியம். ஏதேனும் ஒரு புத்தகம் தான் அவன் சொன்னான். எந்த புத்தகம் என்று நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒவ்வொரு முறை பேச வருவதற்கு முன்னாலும் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அதற்கு பின்னால் வந்து பேசுகிறேன். 18 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பேச்சு வேறு, 18 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என் பேச்சு வேறு என்பது என் வாசிப்பு திறத்தினால் நான் கண்டெடுத்த வெற்றி. இது அப்சர்வேஷன். எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது. நான் இப்படி சொல்றேன்,
பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது? அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. எங்கே சொல்லப்பட்டது? சாபாஷ். போர்க்களம்னா சரியான கலாட்டாங்க. சரியான கலாட்டா இருக்கிற அந்த பகுதியில் ஒரு குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க. இந்த உலக புகழ் பெற்ற ஓவியம் ஒண்ணு இருக்கு, பிரமாதமான ஒரு ஓவியம். அதுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது. உலகத்திலே ஆக சிறந்த ஓவியம் அதான். என்ன தெரியுமா? வெளியில புயலின் சூழல், ஒரு மரத்திலே பொந்திலே ஒரு பறவை அமைதியாக உட்கார்ந்து. வெளியில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யார் ஒருவர் உள்ளத்திற்குள் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ பிறந்தவர்கள், அவர்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியில் சூழல் இருக்கட்டும், நீ உன் நிலை தவறாமல் இருக்கிறாயா? அதற்கு பெயர் தான் கல்வி. இப்படி ப்ரொவோக் பண்ணிடுறாங்களே நம்மள, இப்படி கோபம் வந்துருது, இப்படி நம் நிலை தாழ்ந்து விடுகிறோமே. அப்படி என்றால் நாம் கற்கவில்லை என்று பொருள். ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. பகவத்கீதை போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. எப்போ? ஆயுதங்களை அவன் கீழே போடும்பொழுது ஆயுதங்களை தூக்குடா என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? அப்படிலாம் விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்க்களத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது கேட்டிருக்கும். யாருக்கும் கேட்கல. ஏன் தெரியுமா? ஜெயகாந்தன் சொல்லுவது போல் விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல, நீங்கள் காண்பது. ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குருநாதரின் சொல் என்று அவனுடைய உருவத்தை அப்படி தூக்கி பார்க்கக்கூடிய ஆளுமை யாருக்கு வருகிறதோ அவன் குருநாதரை பெறுகின்ற சீடனாகிறான். அந்த ஞான பார்வை இருந்தது அர்ஜுனனுக்கு. நான் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு நாம எல்லாம் படிக்கிற பகவத்கீதை அர்ஜுனன் நமக்கு சொன்னதா இல்ல கிருஷ்ணன் திருப்பி சொன்னாரா நமக்கு? அப்ப நம்ம கையில இருக்கிற பகவத்கீதை யார் சொன்னது? யார் சொன்னது தெரியுமா? அந்த இடத்துல அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் பெயர் சஞ்சயன். அவன் யார் தெரியுமா? தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று திருதராஷ்டிரனுக்கு அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சஞ்சயன், ஞானி. அவன் சொன்னதுதான். அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்னான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த உலகத்துக்கு பகவத்கீதை எந்த வேலையை செய்யணும் அது இன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம் தான். கிருஷ்ண வாயிலிருந்து டைரக்டா கேட்டா உருப்பட்டு இருப்போம். யாரோ சொல்லி யாரோ வழியா தானே வந்திருக்குது. சஞ்சயன் தானே சொன்னான். சஞ்சயன் யாருக்கு சொன்னான்? திருதராஷ்டிரனுக்கு சொன்னான். திருதராஷ்டிரனுக்கு புரிந்ததா? அர்ஜுனனுக்கு புரிந்தது போல் திருதராஷ்டிரனுக்கு புரிந்ததா? அதனால் தான் சொல்லுகிறேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒரு குறைபாட்டை சொல்கிறேன். நம்மளாம் யார் பேச்ச தெரியுமா ரொம்ப கேட்க பழகிட்டோம். இப்போல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அலங்காரமா நகைச்சுவையோடு பேசுனாங்கன்னா கேட்கிறோம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் பேச்சாளர் தான். என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் ஆசிரியை இல்லையா? மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை. ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லுகிறேன். சில பேருக்கு ஆர்ப்பாட்டமா பேச தெரியாதுங்க. சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது. சில பேருக்கு நகைச்சுவை வராது. சைலண்டா தான் பேசுவாங்க. பைபிள் சொல்லுவது போல் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அது ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அந்த மெதுவா பேசுற சொல்லிடலாம். என் பையன் சொன்னாங்க, 5 வயசுல கோபமா அடிச்ச அப்பாவை பார்த்து சொன்னான். என் பையன், கோபமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா, மெதுவா தான் சொன்னான். ராத்திரி சோறு ஊட்டும் போது கேட்டேன், ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்னு. நான் செஞ்ச தப்புக்கு அப்பா அடிக்கலாமா, ஆனா கோபமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுந்துருதுமா. புரிஞ்சிருச்சா? ஒரு ஞானம் சாதாரணமாகத்தான் வந்து சேரும், ஆர்ப்பாட்டமாக எல்லாம் வந்து சேராது. நான் ஒரு சங்கதியை உங்களுக்கு சொல்றேன், மிக நுட்பமான சங்கதியை நான் சொல்றேன்.
அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல, நமக்கான ஆழமான புத்தியை வைத்துக் கொண்டு வடிகட்டி தான் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எங்க வீட்டில் சொல்லுவாங்க, கேட்கும் போது ரொம்ப ஆர்ப்பாட்டமா தான் இருக்கும் சில வார்த்தைகள், ஆனா ரொம்ப ஆழமா யோசிச்சேன்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்றது தெரியும். ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க, சில சொற்களுக்கு பொருளே இருக்காது, சொல்லும் போது அவ்வளவு ஆர்ப்பாட்டமா இருக்கும். அது ஆமா இல்ல, ஆமா இல்ல, ஆமா இல்லன்னு இருக்கும். ஆனால் ரொம்ப ஆழமா யோசிச்சா இல்லன்னு மனசு ஆர்குமெண்ட்ல வந்து நிற்கும். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த ஆர்குமெண்ட்ங்கிற சொல் இருக்குல்ல, இன்றைய இளைஞர்கள் நிறைய செய்யறாங்கப்பா. வீட்டில் யாராவது அடாலசன்ட் சில்ட்ரனை வச்சிருக்கீங்களா? 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் போகுது. ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட். முதல்லலாம் நான்லாம் கோச்சிக்கிட்டா எங்க அம்மா சோறு தின்ன என்ன கூப்பிடவே கூப்பிடாதுங்க. 3 வேளைலாம் பட்டினி கிடந்திருக்கேன் மானத்தோட இருக்கணும்ட்டு. அப்புறமா யோசிச்சு பார்த்திருக்கேன், மானமா உயிரான்னு. உயிரோட இருந்தாதான் மானத்தோட இருக்க முடியும்னு போய் அம்மாட்ட கேட்டு சாப்பிட்டுருக்கிறேன் நான். இன்னைக்கு விடுறோமா குழந்தைகள்? அப்படி உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன். இத சொல்லுங்க. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல நமக்கு புரியணும் சில விஷயங்கள். இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன தெரியுமா? இந்த தலைமுறை தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு சிண்டு வாண்டு இது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. முதல்லலாம் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா, அடி விழும். எதையுமே கேட்டுவிட முடியாது. நான் யோசிச்சு பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு சிறகை நான் இப்பொழுது தருகிறேன். ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருந்துச்சான். அது பஞ்சாயம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. நாம சிங்கமா புலியா கழுதையான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு. கழுதை ஒண்ணு வந்துச்சான் அந்த வழியில. அந்த கழுதைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு. ஒன்னா அது அவ்வளவுதான். நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சங்க இலக்கியம். நல்ல வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்துச்சான் கழுதை. அது வரும்போது ஒரு புலி எதிர்பட்டு இருக்கு. கழுதைக்கு என்னன்னு தெரியல, புலியோட அன்னைக்கு பேசணும்னு ஒரு ஆசை. நிறைஞ்சிருச்சுன்னா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா சில பேருடைய அலப்பறை தாங்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? என்ன தனியா இருக்கிற புலி கிட்ட கழுதை, ஏன் என்ன நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன், புலி சொல்லிச்சா நான் புல்லு சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே, அதனால தான் நான் சாப்பிட்டேன். உடனே புலி சொல்லிச்சா நான் புல்லு சாப்பிட்றவங்களை சாப்பிடுவேன். உடனே கோவம் வந்துருச்சு கழுதைக்கு. இன்னைக்கு 1 2 பார்த்துடலாம் புலின்ட்டு. புலிக்கு ஏதாவது ஒன்று கெடுதல் பண்ணணும்னு நினைச்சுது கழுதை. உனக்கு தெரியுமா நான் சாப்பிட்ட புல்லுனுடைய கலர் என்ன? நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனா கலர் தெரியும், கிரீன். நான் சாப்பிட்டவன் நான் சொல்றேன் ப்ளூ. என்ன ப்ளூங்கிற? ப்ளூ தான். உனக்கு அறிவு இல்ல, பேர் தான் புலி. நீ சாப்பிட மாட்டல, சாப்பிட்ட நான் சொல்றல ப்ளூ. 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஹீட் ஆகி ரொம்ப ஹை லெவல்ல போய் சிங்கத்துக்கிட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அடிச்சும் சாப்பிட முடியாது, ஏன்னா ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது ஆர்குமெண்ட் பண்ண முடியாது தானே? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதும் ஒன்றும் செய்ய முடியாது தானே? அப்படித்தான் குற்றங்கள் நடக்கின்றன. நேரா போய் 2 பேரும் நிக்கிறாங்க. சிங்கம் கேட்டுச்சான், என்னடா விஷயம்? நேரா கழுத முன்னால வந்துச்சு. சார், நான் புல்லு சாப்பிட்றேன், உங்களுக்கு தெரியும் சார். இந்த புல்லு சாப்பிட்றது இல்லை சார். சாப்பிடாத புலி சொல்லுது சார் புல்லுனுடைய கலர் கிரீன்னு. சாப்பிட்ற நான் சொல்றேன் சார் ப்ளூ. எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைன்னு. இப்போ சொல்லுங்க சார், நான் கரெக்டா அவன் கரெக்டான்னு? சிங்கம் பார்த்துச்சான். இப்ப நம்ம சிங்கமா புலியா கழுதையான்னு தான் கேள்வியே.
நான் இதை போட்டிருக்கிறது தூண்டில். நீங்க எங்க சிக்கிறீங்கன்னு பாருங்க. நான் சிக்கிக்கொண்டேன், ஆனால் நான் தெளிவானேன். நீங்களும் சிக்கிக்கொண்டு தெளிவாகுங்க. சிங்கம் சொல்லிச்சான், என்னப்பா நடந்துச்சு சார்? காலையில சாப்பிட்டு வந்த உடனே இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார். யார் ஆர்குமெண்ட் பண்ணது? புலிதான் சார். இங்க வா. விஷயம் யாருது? விஷயம் எந்த சார்? இங்க வா. எவ்வளவு நாளா சாப்பிட்ற? பிறந்ததுல இருந்து சாப்பிட்றேன் சார். பார்த்து சாப்பிட்றியா? பார்த்து தான் சார் சாப்பிட்றேன். என்ன கலரு? ப்ளூ. உண்மையா சொல்றியா? ப்ளூ. உண்மையா சொல்றேன் சார், ப்ளூ. சரி போ, ப்ளூ தான் போ. சார் இந்த புலிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார். இரு, இங்க வா. நீ புலி சாப்பிடுவியா? அவன் சாப்பிட்றவன் சொல்றான்ல ப்ளூன்னு. சார் உங்களுக்கு தெரியாதா சார் அது கிரீன்னு? அவன மாதிரியே நீ. ஏய், இன்னிலிருந்து 5 மாசம் நீ பேசக்கூடாது. இதான் தண்டனை, போ. கழுத துள்ளி குச்சிட்டு எல்லாம் ஓடிடுச்சு. புலி சொல்லிச்சா, உன் தண்டனையை நான் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரே ஒரு டவுட், ஏன் இந்த தண்டனை எனக்கு கொடுத்தன்னு மட்டும் சொல்ல. புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது, உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா? நீ அறிவார்ந்த மிருகம். மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட், அதை சூப்பரா பண்றவங்களுக்கு புலின்னு தான் பேரு. அவன் கணக்குல புலியும்பாங்க, வீரத்தில் அவன் சிங்கம் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க, அவன் புலி மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க. நந்தி கலம்பகத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது என்றுதான் எழுதுவார் ஆசிரியர். புலி வீரம், வீரத்திற்கு நீ பெயர் போனவன். உனக்கு ஏன் தண்டனை தெரியுமா? கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்குதான். சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சா, இதுதான் இன்னைக்கு நாம எல்லாரும் தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம். நான் தருவது சிறகு, முடிந்தால் பறந்து கொள்ளுங்கள். கழுதைன்னு ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு? எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏத்துக்காது. ரெண்டாவது பாயிண்ட், தான் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்யும். நீ திருத்த வந்தன்னு வச்சுக்கோ, உனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துரும், நம்மள குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் கழுதை. அதனால் நாம் கழுதையா புலியா சிங்கமா என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இதோ அந்த பக்கத்திற்கான அந்த பக்கத்தை இப்படி விடுகிறேன், நீங்கள் சிறகாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகிறது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னுடைய வாழ்க்கையில நான் பேச்சாளரா இருக்கிறேன்ல, என் பேச்சாளரா நான் பேசிட்டு இருக்கும் போது ஈரோட்ல நடந்த ஒரு குரூப்ல, ஒரு கூட்டத்துல ஒரு அம்மா வந்து தான் குழந்தைய வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கொடுங்க ஆசீர்வாதம் கொடுங்கன்னு. என்னன்னு கேட்டேன். உங்களை மாதிரியே பேசணும்னுச்சு. அவங்களுக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் தான் என்ன மாதிரி பேசுறேன் தானே, நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல, உங்க பாப்பா எதுக்கு என்ன மாதிரி பேசணும்? அது மாதிரி பேசிட்டோம். இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொண்டது போல் உங்கள் குழந்தை ஏற்றுக்கொள்ளாதா? அவரவர்கள் தனித்திறமை பெற்றவர்கள். தனித்திறமை பெற்றதுதான் நம்முடைய அனைத்து பெயர்களினுடைய ஆகப்பெரிய வரம். யாரை போலவோ நாம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. யாரை போலவும் நாம் மாற வேண்டும் என்றால் அதை விட மிகப்பெரிய அவமானம் ஒரு மனிதனுக்கு வேறு கிடையாது. ஏனென்றால் we are all unique. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே கிடையாது. நான் சமீபத்தில் ஒரு செய்தியை வாசித்து அகமகிழ்ந்து போனேன். இந்த நேரத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வாசிப்பவள். அதனுடைய அரசியல் எல்லை கடந்து அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நஞ்சையும் அமிழ்தையும் கடைந்து குடிக்கின்ற அந்த மேருமலையை போல, அந்த வாசுகி பாம்பை போல கடைந்து கொண்டிருப்பவள் நான். ஒரு செய்தியை இன்னைக்கு நான் உங்களுக்கு கடத்திட்டு போறேன். எத்தனை பேருக்கு அது மனசுல படுதுன்னு தெரியல. நான் என்ன புரிந்து கொண்டேனோ அது அப்படியே கடத்தணும்ன்ற பேராசையில நின்றுகிட்டு இருக்கேன். நான் என்ன நினைத்தேனோ அதை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை சொல்றேன். ராமாயணத்துல மொத்தம் 4 பேருங்க, அண்ணன் தம்பிங்க. யாருக்காவது பேர் தெரியுமா? சத்ருக்னன். உண்மையா சொல்லுங்க, இந்த 4 பேர்ல யாரை பத்தி நிறைய தெரியும் நமக்கு? ஓகே, ராமனை பத்தி. அப்புறமா பரதனை பத்தி தெரியும். அப்புறம் லக்ஷ்மணன் பத்தி தெரியும். பாருங்க, 3 பேர் சொன்னோம், கடைசி ஒரு ஆள் வரவே இல்லை பாருங்க நம்ம லிஸ்ட்ல.
சத்ருக்னனை பத்தி என்னங்க தெரியும் நமக்கு? யாருக்கும் இது தெரியாதுல்ல. ஒரு விஷயம் சொல்லவா, சிறகு ஒற்றையா ஒரு பொருள் அல்ல, அது பல இறகுகளால் ஆனது. நான் சிறகு தரல, இறகுகளை தந்து கொண்டிருக்கிறேன். நான் தருகின்ற மற்றொரு இறகு முடிந்தால் உங்களுடைய சிறகிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்த பெற்றோருக்கு என்னுடைய நன்றியும் அன்பும் பாராட்டும். ரொம்ப பாராட்டுங்க, ரொம்ப அன்புங்க உங்களுக்கு. பாருங்க, சத்ரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகைன்னு அர்த்தம். சத்ருக்னன் அப்படின்னா பகை அழித்தவன் அர்த்தம். பகை அழித்தல். நான் வால்மீகியை படிச்சு பார்க்கிறேன், நான் கம்பனை படித்து பார்க்கிறேன், நான் துளசிதாசரை படித்து பார்க்கிறேன். எங்கேயுமே சத்ருக்னன் போரிட்டதா வரலாறு இல்லை. அவன் போரிடவே இல்லை. குழந்தை பிறந்தவுடன் வசிட்டர் அவன் முகத்தை பார்த்து சத்ருக்னன்டா அப்படின்னு பேர் வச்சாங்க. பாருங்களேன், எங்க அப்பா எனக்கு பேர் வச்சார் பர்வீன் சுல்தானா. அப்பா ஏன் பேர் வச்சாருன்னா அப்புறமா கேட்டேன். எங்க அப்பாவுக்கு பர்வீன் சுல்தானாங்கிற பாடகியை ரொம்ப பிடிக்கும். அஸ்ஸாம்ல இருக்கிறாங்க அவங்க, இன்னும் இருக்காங்க, பத்ம விபூஷன், சிறந்த பாடகி, இந்தியாவினுடைய இசை அரசி பேகம் பர்வீன் சுல்தானா. எங்க அப்பா அதை நினைச்சு பேர் வச்சார். நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இறப்பதற்கு 10 மாதம் முன்னால் அப்பா சொன்னார், பர்வீன் சுல்தானான்னு போட்டா பேகம் பர்வீன் சுல்தானா பேரும் வருது, உன் பேரும் வருதுடா யூடியூப்ல. பேர் வச்சார்ல, ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பர்வீன்னா 7 நட்சத்திரங்களின் கூட்டம், சுல்தானானா அரசி. என்னுடைய பேரை குயின் ஆஃப் 7 ஸ்டார், 7 நட்சத்திரங்களின் அரசி நான். இப்படி அப்பா பேர் வச்சார். எனக்கு தெரியாது, அவர் சொன்னார்ல நாம விரும்பியா பிறகுறோம்னு. நமக்கு தெளிவு வர்றதுக்கு முன்னாலேயே பேர் வச்சிடறாங்கல்ல, அப்படி வச்ச பேர். ஆனால் வசிட்டன் அப்படி பெயர் வைக்கவில்லை, தெரிந்து பெயர் வைத்தான். சத்ருக்னன், இவன் பகை அழிக்க பிறந்தவன். எனக்கு தேடல் அதிகம். என் குருநாதரிடம் நான் கேட்டேன், சத்ருக்னன் ஏன் பேர் வச்சிருக்கு? ஐயா சொன்ன பதில நான் அப்படியே சொல்றேன், குருநாதர் யாருன்னு சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார், பகை நான் என்னம்மா அப்படின்னு கேட்டார். இப்ப பாருங்களேன், எனக்கு கண்ணப்பன் சார், சாரி சார், கண்ணப்பன் சார் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் பகை. ராஜ் சுந்தரம் சாருக்கு அவர் ஃப்ரெண்டு. பாருங்க, பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ன அர்த்தம் சொல்லுங்க? நஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுறணுமா? அப்பதான் நம்ம நாகரிகமா? நான் வீட்டுக்கு வர, எனக்கு சக்கரை வியாதி கிடையாது சொல்றேன், நான் வந்த உடனே நீங்க லட்டு கொடுக்குறீங்க. ஐயோ பர்வீன் மேடம் வாங்க, நாங்க லட்டு சாப்பிடுங்க. லட்டு எனக்கு நஞ்சு. ஆனா உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன், ஏயா எனக்கு சுகர், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று அந்த குரலுக்கு அப்படித்தான் நான் பொருள் புரிந்து கொள்கிறேன். பகை அழித்தல். பகை என்றால் எது? நமக்கு பகை இன்னொருவனுக்கு நண்பன் தானே. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய குழந்தையின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் ஆசிரியரே, ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று எழுதுகிறானே. எல்லோருக்கும் பகை. இப்ப நம் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய அதி அற்புதமான சக்தின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த இந்திய தேசம் ராமன் வடிவில் அந்த சக்தியை பார்க்கிறது. ராமனுக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சுங்க, ராமன் கிட்ட அது இருந்தது, ஜீசஸ் கிட்ட அது இருந்தது, கிருஷ்ணன் கிட்ட அது இருந்தது, முகமது நபி கிட்ட அது இருந்தது. என்ன தெரியுமா? ஒரு தேஜஸ். அவங்கள பார்த்தாலே நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா, அப்படியே ஆன்மா வண்டிடுமா அவங்க முன்னால. அதுவும் ராமன் இருக்கார் இல்லையா, அவருடைய சௌந்தர்யம் இருக்குல்ல, அபாரமா இருக்குமாங்க. ஆழ்வார்களை நம்புகின்றவர்கள், வைணவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், ராமனை விட மேலானது ராம சௌந்தர்யம். அவன் அப்படி பார்த்துட்டாலே போதுமா.
அந்த ஒரு சிரிப்பு போதுமா? அப்படியே மண்டிட்டுருவீங்களா முன்னால? இப்போ ராம சௌந்தரியம்னு ஒண்ணு இருக்கு. லக்ஷ்மணன் ஒருத்தன் பிறந்தான். அவன் வேலை என்ன தெரியுமா? ராமனுக்கு உதவியாளர் இருக்கிறது. அவ்வளவு. செத்தே போறது அவனுக்காக. முன்ன முடி, இவன் நகருக்கு வந்திடில் வா, இல்லை என்றால் முன்ன முடின்றா சுமத்திர. இப்போ சத்ருகனுக்கு என்ன வேலை? சத்ருகனுக்கு எது வேலை? பரதன் கூட இருக்கிறது தான் வேலை. பரதன் எங்க இருப்பானோ அங்க சத்ருகன் இருப்பான். பரதனுடன் தான் இருப்பதற்கு பெருந்தடையா எது இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனை விட்டுட்டு இவன் கூடயே இருந்துடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு மிக வசீகரமான அந்த ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை அழித்தவன் சத்ருக்னன். நிமிந்து கூட பார்க்க மாட்டானாங்க ராமனை. நிமிந்து பார்த்தா எங்க அண்ணனுக்கு சேவை செய்ய முடியாம போயிருமோன்ட்டு அந்த ராம சௌந்தரியத்தை கண்ணில் நிரப்பிக் கொள்ளாமல் பரதனுக்காக வாழ்ந்து அழிந்தவன். அதனால் அவனுக்கு சத்ருக்னன்னு பேருன்னு சொன்னாருங்க குருநாதர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு எது எல்லாம் சத்ரு? பேரன்பா, பெரும் காதலா? அதெல்லாம் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் நகர்வதற்கு தடையாக இருந்தால், அந்த தகையை அழித்தால், அந்த தடையை, அந்த பகை அழித்தால் நீங்களும் சத்ருக்னன் தான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எல்லோருக்கும் சிறப்பானது நமக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம் இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு எது எல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஜெயித்துக் கொண்டு போகின்ற சத்ருக்னர்கள் தான் இன்றைக்கு தேவையே தவிர மற்ற யாரும் இல்லை என்று இளம் தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது நான் தந்திருக்கக்கூடிய மற்றொரு இறகு. யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். நான் இப்படி சொல்கிறேன் இந்த விஷயத்தை. பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டு போனோம் தானே வீட்டுக்கு. நான் எப்பவுமே சொல்வேன், யார் தெரியுமா பேச்சாளர்? பாருங்க, ஒருத்தி தாங்க பேசுற. எத்தனை காதுகள். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசுறவங்க கிடையாது, பேசி முடித்ததற்கு பிறகும் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் தான் பேச்சாளர். பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க கருத்து உள்ளே, அவங்க குரல் ஒலித்து கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு வகையிலே அது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் இறை பிரார்த்தனையோடு இன்னும் ஒரு இறகை உங்களுக்கு தருகிறேன். என் புத்தகத்தில் இருந்து நான் எடுத்த ஒரு இறகு. நான் வாசிப்பேன். நான் எப்படி ராமாயண மகாபாரதத்தை வாசிக்கிறேனோ பைபிளை நான் வாசிப்பேன், குறளை நான் வாசிப்பேன். அதை நான் உடல் ஆய்வுக்கூறு செய்யக்கூடிய ஒரு டாக்டர் மாதிரி வாசிப்பேன். அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நம்ப மாட்டேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. எது இருந்தாலும் கேள்விக்கு உட்பட்டதுதான். அந்த கேள்விக்கு உட்பட்டுதான் நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறேன். இது இந்த தேசம் எனக்கு தந்த அறிவு, இந்த மண் எனக்கு தந்த அறிவு, தந்தை பெரியார் எனக்கு தந்த அறிவு. நீ எதையுமே யாரும் சொன்னாங்கன்றதுனால நம்பாத. உன் புத்தியுடன் செலுத்து. மற்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கிறதா? அப்பொழுது அதை சொல். உங்களுக்கு உபயோகமா இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஜைலான விஷயம் நான் இப்ப சொல்ல போறது. வெரி ஃப்ரெஜைல். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இறை பிரார்த்தனையோடு சொல்கிறேன். இன்றைய உங்களுடைய வரவு ஒருவேளை இந்த ஒரு கண்டென்ட்காக கூட இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போ தெரியுமா புத்தகம் நமக்கு உதவி தருகிறது? ஒரு புக்கு ஃபுல்லா படிச்சு முடிக்கும் போது நமக்கு புத்தியில எட்டுறது இல்லைங்க. 800 பக்கம் படிச்சு முடிப்பேங்க. 742வது பக்கத்தில் 3வது பத்தியில் ஒரே ஒரு வரி இருக்கோங்க, என் வாழ்க்கையை புரட்டி போடும். அதை சந்திப்பதற்குத்தான் அந்த 800 பக்கங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு விஷயம் தாங்க. இப்பொழுது நான் பேசுகிறேன். என் பேச்சு ஒரு மணி நேரம் நடக்கிறது என்றால் 1 மணி நேரம் பேசுகின்ற என்னுடைய பேச்சு எல்லாம் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு கிடையாது. ஒரு கருத்து போதுமானது. இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு புரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் என் இறை மீது நான் சாட்சியத்தோடு சொல்கிறேன் எனக்கு கிடையாது. உங்களில் யாரோ ஒருவருக்கு அது புரிந்து போனா, இந்த மூங்கில் காட்டில் ஏதோ ஒரு புல்லாங்குழல் இருக்கிறது தானே, அந்த புல்லாங்குழலை நோக்கிய பயணம் தான். பாருங்க, இந்த பிரபஞ்சம் அலாதியானதுங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தியை நான் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இறை நம்பிக்கை கொண்டவள் நான். நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களாக கூட இருந்து விட்டு போங்கள். ஆனால் பிரபஞ்ச சக்தியை நீங்கள் மறுக்கவே முடியாது.
மஸ்னவி படிக்கின்ற பொழுது ஜலாலுதீன் ரூமி என்னிடத்தில் பேசுகிறார். கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, ரெண்டே கண்ணிதான். உலகத்தை ரசிக்க வேண்டுமா, உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா, கொய்யா மரத்திலிருந்து இறங்கு என்றானவன். கொய்யா மரம் உயரமானதுதான், ஆனால் அதன் மீது ஏறி நின்றால் ஒரு அளவுக்கு தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். அதில் இருந்து இறங்கி நாம் எந்த உயரத்திற்கு போக வேண்டுமோ அந்த உயரத்திற்கு போனால் தான் இந்த உலகத்தை முழுமையாக பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார் ரூமி. நாம் எல்லோரும் கொய்யா மரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கற்றெடுத்த அந்த கற்பிதங்களை இல்லாமல் ஆக்கி அடுத்த கட்டத்திற்கு நாம் உயர வேண்டும் என்றால் இதை காலியா வச்சிருங்க. நிரம்பி இருந்ததுன்னா வழிஞ்சிரும். கற்றல் பாத்திரம் காலியா இருக்கணும். ஸ்டே ரெடி டு லேர்ன், லேர்ன் டு அன்லேர்ன். ஏற்கனவே கற்றதை மறப்பதற்காக மீண்டும் கற்றுக்கொள். இதெல்லாம் ஜென் தத்துவம். இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு சின்ன நோட் ஒன்று படிச்சேங்க. என் மனசை ரொம்ப பாதிச்ச நோட் அது. அதுல இருந்து நான் ரொம்ப அலர்ட்டா இருக்கிறேன். நான் உங்களுக்கும் அந்த அலர்ட்னஸ், அந்த அவேர்னஸ் வந்து சேரணுங்கிறதுனால கடத்துறேன். ஏன்னா இப்போ நான் காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன், எஸ்ஐடி காலேஜ்ல. அங்க பார்த்தீங்கன்னா அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு ஜுவாலஜி எல்லாம் அப்ளைடு. இது அப்ளைடு லிட்ரேச்சர். நம் வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம், இந்த கருத்தை வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அகத்தியன் ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறார். தெரியும்ல அவர் யாருன்னா? அகத்தியன் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல திரைப்படங்களை தந்தவர். அகத்தியன் சார் எழுதின ஒரு நோட். நான் ஏன் இப்போ இதை சொல்றேன், அது அந்த நோட்டே இல்ல முக்கியம். அன்னைக்கு கூட மனுஷபுத்திரன் கவிதைகளில் ஒரு கவிதை இருந்தது. என்னை தேடி வர வேண்டும் என்றால் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வா, அப்பொழுது நான் உயிரோடு இருக்க போவதில்லை. நான் இருப்பதல்ல முக்கியம், நீ என்னை தேடி புறப்பட்டு வருவதுதான் முக்கியம் அப்படின்பார் அவர். அந்த மாதிரி பாருங்களேன், நான் சொல்றதே முக்கியம் இல்லை, அதற்குள்ளாக ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை புரிந்து கொண்டால் போதுமானது. என் பேச்சு பயணம் வெற்றி. அகத்தியன் என்கின்ற ஒருவர் எழுதுறார். அப்ப நான் ஸ்ட்ரகிளிங் பீரியட், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, கதைகளை எல்லாரும் கதை ஆட்கள் கிட்டையும் கொடுத்துட்டு, இயக்குநர்கள் கிட்ட கொடுத்துட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிற நேரம் எங்க அப்பா இறந்துட்டாருன்னு எனக்கு ஒரு செய்தி. போறதுக்கு காசு இல்லை, ஊருக்கு போறதுக்கு. நான் வாங்கிக்கிட்டு காசு கடன் வாங்கிக்கிட்டு நான் சாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். 16வது நாள் அம்மா கிட்ட இருந்து காகிதம் வருது, நீ 16வது நாளுக்கு வரணும், நீ வந்தாதான் அங்க போனோம்னா 1500 ரூபாய் செலவாகும். இன்னிலிருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க, 1500 ரூபாய் பெரிய காசு, இன்னைக்கு இருக்கிற 15,000 மாதிரி. இல்லை என்கிட்ட, நான் அந்த கதை கொடுத்தேன்ல, அந்த கதவுகளை தட்டினேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்க நான் யாருக்கிட்டையும் 1500 இல்லை, நான் தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட, நான் அன்னார்ந்து பார்க்கிறவர்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு கதவு தட்டினேன். யார் கதவும் திறக்கல, ஒருவர் மட்டும் கதவு திறந்தார். அவர் பெயர் மணிவண்ணன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ உயிரோட இல்லை. அவர் கொள்கையாளர், நல்ல திரைப்பட இயக்குனர், நல்ல நடிகர். அவர் அவருடைய கதவு தட்டின, அவரே திறந்தார். ஐயா வணக்கம், நான் அகத்தியன். தெரியும் தம்பி, வா. அப்பா இறந்துட்டாருங்க, ரொம்ப வருத்தங்க, தண்ணி கொடுத்தாராங்க, குடிப்பான். சார் அப்பா காரியத்துக்கு போனோம், என்கிட்ட 1500 ரூபாய். நல்ல கவனிங்க, என்கிட்ட 1500 ரூபாய் இல்லை. உங்ககிட்ட நான் காசு கேட்டு வரலையா, நான் ஒரு கதை கொடுத்தேன்ல, அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வித்துட்டேன், அதுக்கு கூலி கொடுங்கய்யா, ஒரு 1500 ரூபாய். இப்படி கேட்டிருக்காங்க அந்த மனுஷன். அவன் கலைஞன் இல்லையா, மணிவண்ணன் உண்மையான கலைஞன் இல்லையா? அவன் சொல்ல, டேய் 1500 ரூபாய் கதையாடா இது, விற்கிறேங்கிற, உனக்கு 1500 ரூபாய் தானடா வேணும், நான் தரேன் போ, இது உன் கதை தான், நீ முடிச்சுட்டு வா பார்க்கலாம். அவர் போகிறார், திரும்பி வருகிறார், 12 படங்களுக்கு மேல் செய்கிறார். அதுல 6-7 படம் மணிவண்ணனை வச்சு செய்யறார். முடிச்சாச்சு எல்லாம். 12-13 வருஷம் கழிச்சு 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டே இருக்கும் பொழுது, அதுதாங்க என் உடம்பு அப்படியே புல்லரிக்க வச்சிருச்சுங்க. நான் பேசும்போது கூட பரவசப்படுகிறேன். அதை நான் எதை நம்புகிறேனோ அதை தான் தமிழ் தோழமைகளை நான் பேசுகிறேன். எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நான் என் வாயிலிருந்தே வருது. சாதாரண வார்த்தைலாம் நான் சொல்றது இல்லை. அவர் சொன்னாரா,
சார் நீங்க எனக்கு ஒரு 1500 ரூபா கொடுத்தீங்கல்ல சார், அதை நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே சார், நான் எவ்வளவு பயணம் போயிட்டோம் சார், உங்களுக்கு இந்த 1500 ரூபாய் கடன் சார். நான் உடனே மணிவண்ணன் சொன்னதுதான் இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கின்றவர்களுக்கு செய்தி. அவர் சொன்னாரா, அகத்தியா இது வரைக்கும் என்ன வச்சு எவ்வளவு படம் நான் பண்ணியிருக்கேன், 6-7 படம் இருக்கும், எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல சார், ப்ரொடக்ஷன்ல கேட்டதான் சார் தெரியும், 75 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கு சார் இந்த 1500 ரூபா கடன் தானே சார்? இல்லடா, இன்னிலிருந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னார ஒரு இளைஞன் தெரு தெருவாக தன்னுடைய அப்பாவுடைய காரியத்திற்காக போவதற்காக 1500 ரூபாய் தேடி ஒவ்வொரு கதவையும் தட்டிட்டு இருந்தான். அந்த பையனை கையில 75 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தது. இவனுக்கு யார் அந்த 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த காசை கொடுத்துடணும் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சுடா. நான் கொடுத்தேன்டா, அந்த காசு எனக்கு வந்துருச்சு, இது கடன் இல்லடா. நாம் செய்யக்கூடிய பணிகள் ஏதோ ஒரு வகையிலே நம்மை வேறு விதமாக சேரும். எது தெரியுமாங்க? அழகான மனம், அடங்கிய மனம்தான், ஆர்ப்பாட்டம் இல்லாத மனம்தான் குருவாக இருந்து நம்மை வழிபடுத்துகிறது என்று நான் புத்தகத்தில் வாசிக்கிறேன். நான் ரொம்ப நுட்பமாக ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன். நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், யாருமே சபிக்கப்பட்டவர்கள் இல்லை. நம் வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். யாருக்கு இல்ல பிரச்சனை? ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த புத்தகம் எனக்கு சில வெளிச்சங்களை தருகின்ற பொழுது, உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே ஆக சந்தோஷம் எதுங்க? எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கோப்பா, ரொம்ப ஆழமான சந்தோஷம்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுங்க. அதை விட பேரானந்தம் மனித சமூகத்துக்கு வேறு இல்லவே இல்லைங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது. ஏன்னா விலங்கு கற்றுக்கொண்டுதான் பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனுடைய ஜேர்னி முழுக்க அவன் லேர்னிங் நடந்துகிட்டே இருக்குங்க. எந்த வயதிலும் அந்த லேர்னிங் நடக்குங்க. கற்பதற்கு வயது ஒரு தடை கிடையாது, ஜெண்டர் ஒரு தடை கிடையாது, ஜாதி ஒரு தடை கிடையாது, மதம் ஒரு தடை கிடையாது, எதுவுமே தடை கிடையாது கற்பதற்கு. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். பைபிள்ல ஒரு ஒரு கருத்து என் மனசை ரொம்ப, நான் கிறிஸ்டியன் கிடையாது, ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுடைய மார்க்கத்தில் ஒரு தீர்க்கதரிசி, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் பைபிளை வாசிக்கிறேன். பைபிளை வாசிக்கின்ற பொழுது ஒரு பாத்திரம் வருதுங்க, ஒரு கேரக்டர். நான் அந்த கேரக்டரை இப்ப சொல்றேன். அப்ளைடு சைக்காலஜி மாதிரி அப்ளைடு லிட்டரேச்சர் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் தானே. நான் ரொம்ப பயந்து போய் இதை நான் சொல்றேன். முக்கியமா ஆண் குழந்தைகள், இளைஞர்கள், ஆண்களுக்கு சொல்றேன். பெண்களும் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்துட்டாங்க, நீங்களும் கவனமா கேட்டுக்கோங்க. இயற்கை, இறைவன் முடிவு செய்கிறார் ஒரு சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தந்தையின் மூலமாக அந்த தாயின் வயிற்றிலே ஒரு கரு விழுகிறது. கரு விழுந்தவுடன் இந்த கருவிலே வரக்கூடிய குழந்தை இந்த இனத்தை காப்பாற்றும் என்று இயற்கை முடிவு செய்கிறது. இதுவரைக்கும் தான் நமக்கு எளிமையா இருக்குங்க. இதை கடந்து ஒரு வார்த்தையை சொல்றேன். அந்த தாய்க்கு கனவு ஒன்று வருது. அதுல 2 ஆர்டர் ஃப்ரம் காட், 2 ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் தெரியுமா? நீ இந்த குழந்தை பெற்று வெளியில் ஏற்றுகின்ற வரைக்கும் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அப்புறமா அந்த குழந்தை பிறந்து இறக்குற வரைக்கும் அவன் தலைமுடிய வெட்டக்கூடாது. குழந்தை பிறக்குதுங்க. சீக்கிரத்திலேயே ஒரு 17-18 வயதிலேயே குழந்தை எப்படி வளருதுன்னா ஆஜானு பாகுவா வளர்ந்துருதுங்க. அது சும்மா ஒரு அடி அடிச்சாலே 10 பேர் சாயிற அளவுக்கு அதுக்கு பராக்கிரமம். அவனை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். அந்த இனம் காப்பாற்றப்படுது, பல்கி பெருகுது. அவனும் வளர்கிறான், 7 அடிக்கு வளர்றான், பெரிய வீரனாக வருகிறான். பாருங்க, இறைவன் நமக்கு, அவன் பெயர் சிம்சோன். சிம்சோனை போல நமக்கு எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நாமும் பிறந்திருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில். ஆனா எங்க தெரியுமா பிழை நடக்குது? இறைவனுடைய அல்லது இயற்கை தந்திருக்கக்கூடிய அந்த அருளை நாம் புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் ஏற்படுகிறது. நான் இன்றைக்கு இந்த தாய் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த பேச்சாளர் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த பெண் ஒரு வார்த்தை சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
தோல்வியால் பாதிக்கப்படுகின்றவர்களை விட வெற்றியால் பாதிக்கப்படுகின்றவர்கள் தான் நம் தேசத்தில் அதிகம். வெற்றியை ஹேண்டில் பண்ண தெரிகிறது இல்லைங்க. யாரிடத்திலும் இல்லாத இளமை உன்னிடத்தில் இருக்கிறது, அதை ஹேண்டில் பண்ண தெரியுதா? யாரிடத்திலும் இல்லாத கணவன் மனைவி என்கின்ற அருள் உன்னிடத்தில் இருக்கிறது, ஹேண்டில் பண்ண தெரியுதா? எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லை, உனக்கு இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, உனக்கு இருக்கிறது. எத்தனையோ பேர் உன் மதத்தில் பிறக்கவில்லை, நீ பிறந்திருக்கிறாய். நமக்கு அந்த அருள் இருக்கிறது என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சிம்சோன் செஞ்ச பிழையை சொல்றேன். இயற்கை அவனுக்கு எவ்வளவு ஆற்றலை தந்தாலும் அவன் செய்த பிழை என்ன தெரியுமா? மதுரசம் அருந்த கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவன் மனசு அவ்வளவு பலவீனமான. நிறைய பேரால் அது தாங்க முடியாது. அவன் ஒரு பெண்ணின் மீது காதல் உறுகிறான். அந்த காதல் அவனுக்கு கிடைக்கவில்லை. ரெட் லைன். உங்க எல்லாருக்கும் சொல்ற, நம் வாழ்க்கையில் நாம் சில பிழைகள் செய்வதற்கு, கெட்ட பழக்கங்கள் வருவதற்கு, கெட்ட சகவாசம் வருவதற்கு நம் சோகங்கள் தான் காரணமாக இருந்திருக்கின்றன. நீங்கள் வெற்றியாளர்களை கேட்டு பாருங்கள், அதே சோகம் தான் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றி இருக்கிறது. ஒரு தாயா நின்னு சொல்ற, இந்த புத்தியில, இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த தலையில டோபமின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் வந்து செக்ஷுவல் அர்ஜ தூண்டும். அந்த டோபமின்ங்கிற ஹார்மோனால செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு போறவங்க தான் நம்மில் பல பேர், இல்லைன்னா போதைக்கு போறவங்க. சில பேர் அந்த 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 ஹார்மோனுடைய அந்த பரவசத்தை எதில் அடைகிறாங்க தெரியுமா? சில பேர் ஓவியராவதில் ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் சிற்பியாகி ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் கவிஞர்களாகுவதில் ஜெயித்து விடுகிறார்கள். அந்த ஆற்றலை நீங்கள் எதில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறது வெற்றி. பெரும் ஜனத்தொகையை பெருக்க வேண்டும் என்றால் ஓகே, அதற்கும் அது பயன்படும். அந்த ஆற்றலை எங்கே பயன்படுத்துவது? பாருங்க, சிம்சோனுக்கு மனசுல கோபம், மனசுல வேதனை. இந்த பெரிய ஒரு ஆளை இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சேன்னு சோகத்துல இருக்கிறானா, அவனுக்கு தெளிலால்னு ஒரு தோழமை கிடக்குது. இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கிடைச்ச மாதிரி தான். நோ கமிட்மெண்ட். ஜஸ்ட் வண்டி கொண்டு வந்து நின்னா போதும், பின்னால உட்காந்துக்கிட்டு ஊர் சுத்தி நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்க விட்டுட்டா போதும். நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்ல கை தட்டி காட்டி கொடுக்குறீர்கள். அப்படி கிடைக்கிறா ஒருத்தி, சேர்ந்து சுத்துறா, சாப்பிடுறா, பயங்கர என்டர்டெயின்மெண்ட். அவளை விலை பேசி விடுகிறார்கள். ஏய், இந்த சிம்சோனை கொல்லணும். ஐயோ, நான் உனக்கு 100 காசு தரேன். அவன் உடம்புல எங்கேயோ இருக்கு பலம், எங்கன்னு தெரிஞ்சு கொடு. நான் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது பயந்து போனேங்க நான். ஐயோ, சொல்லிடுவானோ சொல்லிடுவானோ. சிரிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆற்றல் கொண்டவர்கள், அருள் கொண்டவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள், தயவு செய்து அந்த அதிகாரம் உங்கள் கையில் நிலைக்க வேண்டுமே என்று பயப்படுங்கள். சாதாரணமாக அதன் மீது ஏறி நின்று கூத்தாட முடியாது. சிம்சோன் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்னை அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து போவேன். அன்னைக்கு ராத்திரியே அக்கினி கம்பியில கட்டுறாங்க, அறுத்துட்டு வந்துட்டான். அவ சொல்றா, அக்கினி கம்பில கட்டினா செத்துருவேன்னு சொன்ன. ஏய், சாதாரண கயிறுல கட்டினாலே செத்துருவேன். அன்று இரவு அவனை சாதாரண கயிறால் கட்டுகிறார். அதையும் அறுத்து கொண்டு சிரிச்சுக்கிட்டே தெளிலால் முன்னால வர்றான். தெளிலால் என்ன செஞ்சா தெரியுமா? உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவுகள், நட்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, தனித்திருங்கள். உங்கள் திறமைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் தாளந்துகள் உங்களுக்கு என்று வழங்கப்பட்டவை, அவை இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் தனித்திருங்கள். வள்ளலார் சும்மா சொல்லிட்டு போலீங்க, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. சாதாரண சொல்லில்ல அது. தெளிலால் முன் சிரிக்கிறான். தெளிலால் விழுந்து அழுகிறாள். நீலாம் எனக்கு ஃப்ரெண்டா? சொல்ல மாட்டியா? உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? என்ன அவமானப்படுத்துற? நான் உனக்கு பெஸ்டியா இல்லையா? இப்படிலாம் பேசுறாங்க. பொறண்டு அழுறா பாருங்களேன். அவ அழுகையை பார்த்து பொறுக்க விடாம அவளை அப்படியே மடியில எடுத்து சாச்சிக்கிறான். நீ சொல்ல, உன் உடம்புல எங்க இருக்குன்னு சொல்ல. அவன் கலங்கி போறாங்க. அவன், ஏன் இப்படி கேட்கிற நீ?
நான் சாவறதுனா உனக்கு பிடிக்குமா? அவ்வளோ இல்லை இல்லை, நீ என்னோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறங்கிறதுக்கு இதுக்கு வேலை எப்படி சாட்சி? நீ சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவள் எழுந்து அவனை மடியில் போட்டுக்கொள்கிறாள். மடியில் போட்டுக்கிட்டு தலையை கோதுறான். தலையை கோதிக்கொண்டே கேட்கிறாள், எங்க இருக்குன்னு சொல்ல, உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல, எனக்கு சொல்ல. நீ இதோ கோதிக்கொண்டிருக்கிறாயே, அந்த தலைமுடியில் தான் இருக்கிறது சொன்னானா. அவ அதை கோதிக்கிட்டே 7ஆ அதை பிரிக்கிறான். முடி 7ஆ பிரிச்சு கொண்ட போடுறான். அந்த சொகத்துல தூங்கிட்டான் சிம்சோன். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது அவன் முழு தலையும் மழிக்கப்பட்டிருக்கிறது. எழுகிறான், தன் உடம்பிலே ஆற்றல் போனதை அறிகிறான். தெளிலால் உடன் இல்லை. பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். அவனை கயிறுகளால் கட்டுகிறார்கள். கைகளால் அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்படுகிறான். அழுகிறான் அழுகிறான் அழுகிறான். மீண்டும் முடி முளைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், மனம் வலிச்சுதான் சொல்லிட்டு போறேன். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், இயற்கை கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதை பிடிச்சுக்கோங்க. போனா வராது, வந்தாலும் முன்னால மாதிரி இருக்காது. அது இறையருளாக இருந்தாலும் கூட. கண்ணை என்ன பண்ணுவான், முடிதான் வளருது, மறுபடியும் ஆற்றல் வருது, எடுத்துக்க. ஆனா அடிக்கிறாங்க, எல்லாரையும் அடிக்கிறான். ஆனா கண் இல்லைல்ல, கண் எப்படி முளைக்கும்? எல்லாரையும் அடிக்கிறான், முடியலைங்க அவனால. மறுபடியும் கட்டி போட்டுறாங்க. கடைசியா மனம் வருந்தி சிம்சோன் அந்த கயிறை அப்படியே பிடித்து இழுத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளோடு அப்படியே செத்து போனான் என்று பைபிள் சிம்சோனின் கதையை முடிக்கிறது. கடைசியாக ஒரு வரி சிம்சோனுக்காக அஞ்சலியாக செலுத்தப்படுகிறது பைபிளில். அவன் உயிரோடு இருந்து தண்டித்த தீமையை விட அவன் இறந்தபோது அவனோடு சேர்ந்து அழிந்த தீமை மிகுந்தவர்கள் அதிகம் என்று சொல்லி முடிக்கிறது. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? அவனால் இந்த புலையூர் மரணத்தை தடுத்திருக்க முடியும். அவனிடத்தில் தான் இருந்தது, அந்த செலக்ஷன் அவன்கிட்ட தான் இருந்தது. ஆனால் அவன் செய்தானா? அவன் செய்ய இல்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறேன், இந்த சகோதரி யாரும் மலை தடுக்கி விழுவதே இல்லை, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார்கள். அந்த மனதை, அந்த ஆற்றலை நாம் எப்படி கொள்வது, எப்படி எடுத்துக்கொள்வது? வாசிக்கின்ற பொழுது சிலது நமக்கு அறிவுரையாக திகழ்கின்றன. மனசை கொஞ்சம் லேசாக்குற மாதிரி சில கவிதைகளை சொல்லவா? ரொம்ப மனம் வந்து கனத்து போயிருக்குல்ல. சில விஷயங்கள் சொல்லுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் சில தவறுகள் செய்யாமல் நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு வருகிறதா இல்லையா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். லிட்ரேச்சர் இருக்குல்ல, கவிதை இருக்குல்ல, பெண்களுக்கு சொல்கிறேன். கவிதையை வாசியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற பெண்களை அவ்வளவு சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. கவிதைக்கு அவ்வளவு பலம் உண்டு, இலக்கியத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. நான் சமீபத்தில் சில ஹைக்கூ கவிதைகளை படிச்சுக்கிட்டே இருந்தேன். பிரமாதம். ஒவ்வொரு கவிதையும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு. அப்படிதானே? நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை. எனக்கு ஏதோ சொல்லித் தருகிறது. நான் யானையாக இருக்கிறதா, எறும்பா இருக்கிறதா? தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல். ஐயோயோ, இதை நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி தூங்க மாட்டீங்க. யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல். பாட்டு பாடுறான், காசு விழுந்த உடனே சுருதி போயிடுச்சு. தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில். இன்னைக்கு போகி இல்ல, நாளைக்கு பொங்கல். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிந்து குடும்ப தலைவர்கள், அப்பன்மார்கள் தன் குழந்தைக்கும் மனைவிக்கும் தான் புது துணி எடுக்கிறார்களே தவிர அவர்கள் தனக்கு எடுத்துக்கொள்வதே இல்லை.
சொல்லட்டுமா? எங்க அப்பா ஞாபகம் வர்றாரு எனக்கு இந்த கவிதை சொல்லும் போது. பொத்தலோடு தான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை, மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றையாட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். பெற்றோர்களே கவனம், உங்க வழியில உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடாதீங்க. போட்டோம், கண்காணித்துக் கொள்ளுங்கள். முதல் பரிசு பெற்ற, இரண்டாவது பரிசு பெற்ற கவிதை இது. 50,000 பரிசு. மாடு தொலைந்த இரவு, தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை. அந்த மனநிலைக்கு வாங்க, கவிதை மனநிலைக்கு வாங்க. இங்க சொல்லக்கூடாது, ஆனா ரெக்கார்ட் ஆகுதுல சொல்லலாம். மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது நதி. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும்? பக்ரீத் நைட்டு, அடுத்த நாள் பக்ரீத், என்ன கேட்டிருக்கும்? கொஞ்சம் கற்பனைக்கு போங்க. மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி. ரசிச்சிருக்கீங்களா? முதல்ல மழையை ரசிக்கிறோமா? அது ரசிக்க விடுறதில்லை. ஏன் விடுறதில்ல? ஏன் விடுறதில்ல? பெருமழையா? ஏரியின் தண்ணீர் வீட்டில் புகுந்தது இல்லை, ஏரி இடத்தில் வீடு புகுந்து கொண்டது. அதான் உண்மை. நான் ரொம்ப மனம் கலங்கி போன பாட்டு இது. ஒரு ஹைக்கூ. நீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். நூலருந்த பட்டம் பதற்றத்துடன் கைவிட்டுகிறது மரம். பேரன்புங்க. அடுத்து யாருக்கு பிறந்த நாள்? ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள். ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன். தறி நெய்யும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை. அறுவடை முடித்த வயல், எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. நிரம்பிய குளம், சற்றே ஓய்வெடுக்கும் கோபுர நிழல். இவ்வளவு பேரன்பு கொண்டவன் எழுதியிருப்பான் இத. எவ்வளவு காலமா நிக்குது அந்த கோபுரம். கொஞ்சம் இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் வாங்கின கவிதை. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு இருக்கோம், ஜோடி ஜோடியா போகுது. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருப்பேன்னா இந்த அத்தனை கவிதைகளே எடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுக்கு தாண்டா அப்படின்ட்டு பர்வீன் சுல்தானா அறிவித்த கவிதை. பரிசு என்கிட்ட இல்ல, நான் ஜூரி இல்ல, அதுக்கு நான் அறிவிச்சிருந்தேனா இதான். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். என்ன ஒரு படிமம்ல. பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். சுள்ளி பொறுக்குகிறாள் சிறுமி, இறகை விட்டு செல்லும் மயில். தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்களில் விடைபெறும் நதி. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? சட்டிக்கு தான் அது வரப்போகுது. அதன் கண்கள்ல அப்படியே டாட்டா சொல்லிச்சான் நதி. ஒரு கவிஞனுக்கு மட்டும்தான் இப்படி எழுத முடியும். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். என்னங்க இது? எப்படிங்க எழுதுறாங்க? ஒவ்வொரு வரிசையிலேயே நம்மள கன்னத்துல அரைஞ்சு அப்படி காதுக்குள்ள போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டினுடைய ஆகப்பெரிய எழுச்சி கவிதை என்ன தெரியுமா? பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. இந்த உலகம் பெரிய கடல் தான், நான் மீன் குஞ்சு தான், என் துடுப்பு சின்னது தான், இருந்தாலும் நான் அசைத்துக் கொண்டு இருப்பது பெருங்கடலை. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு என்கிறது ஒரு பாட்டு. நான் யோசிக்கிறேன், வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசியது கடிதம். லாரி நிறைய மரம், இரையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. இலையின் நடனம், அதே காற்று, இலையின் மரணம். ஓ இளைஞர்களை ஜாகிரதை.
காற்றுக்கு சலிப்பதே இல்லை. ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. நான் யோசிக்கிறேன், கருவுற்றிருக்கிறது பருத்திக்காய், பிறக்க போவது சேலையா வேட்டியா? உடைந்த மண்பானை, ஒவ்வொரு துண்டிலும் கொஞ்சம் நீர், குழாயடி சண்டை, நிரம்பி வழியும் வார்த்தைகள், காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை, குயில் முட்டை. நம்மை கவிதைகள் எங்கோ கொண்டு செல்கின்றன. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நம்மை நான் படிக்கிறேன்ல, சில படிப்புகள் பாடம் நடத்த துணை புரிகின்றன, சில வாசிப்புகள் பேச்சை நிகழ்த்த துணை புரிகின்றன, சில வாசிப்புகள் நமக்குள்ளே நம்மையே தூர்த்தி கொள்வதற்கு, நமக்குள்ளே நம்மையே சீர் செய்துவதற்கு துணை புரிகின்றன. இந்த 3 புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் அவா. போங்க, தேடுங்க. தேடின புத்தகத்தெல்லாம் வாங்கிராதீங்க. ஏனென்றால் 10 நாள் இருக்கு, 15 நாள் இருக்குன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை கணக்கிட்டு தேடி தேடி பார்த்து நல்ல புத்தகங்களை நோட் பண்ணிக்கிட்டு பிறகு வந்து அந்த புத்தகங்களை சரியாக வாங்கி கொண்டு போங்க. என்ன ரொம்ப ஆழமான ஒரு மன வருத்தத்துக்கான செய்தினா, புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகின்றன, வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது. வாங்குகின்ற புத்தகங்களை வாசித்து தீர்த்தல் என்பதுதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மேடைக்கு வரக்கூடிய எத்தனை பேர் அப்படி செய்யறாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரு 3 புத்தகம் தேவைப்பட்டது. அந்த 3 புத்தகத்தையும் நான் கேட்டேன். எனக்கு அவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அங்க போய் எடுக்கணும்னு நினைச்சு என்ன புக்குமான்னு கேட்டாங்க. 3 புக்கு சொன்னேன். கவிக்கோ எழுதிய உன் கண்ணில் தூங்கிக் கொள்கிறேன், மிர்தாவின் புத்தகம், கிருபானந்த வாரியார் எழுதிய மகாபாரதம். இது 3ம் வேண்டும், படிக்க வேண்டும் என்று மனதில் இருந்தது. 3ஐயும் கேட்டேன், கிடைத்திருக்கிறது. 3-4 நாட்களுக்குள் படித்து விடுவேன். படிப்பது என்பது எனக்கு போதையான ஒன்று. ஆனால் அந்த போதைதான் எனக்கு இந்த பதவியை, இந்த பயணத்தை, இந்த செல்வாக்கை, இந்த புகழை எல்லாம் அள்ளித்தருகிறது. அந்த சிறகை கொண்டுதான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்தேன். நீங்களும் சிறகு பெறுங்கள். சிட்டுக்குருவியாகத்தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். இன்றைக்கு நான் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளியாக இருக்கிறேன். வாருங்கள், சிறகை விரியுங்கள், பறப்போம். வானம் காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர் இருந்தாலும் சென்னைக்கு மட்டும்தான் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்ற ஒரு பேர் இந்த சென்னைக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் உங்களை நம்பி தான் நாங்கள் தெற்கத்தி பக்கத்தில் இருந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் இன்னும் சுகி சிவம் ஐயா அவர்கள் வர்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால் ரொம்ப பதட்டப்பட வேண்டாம், இவளே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாளோ அப்படின்னு. ஐயா அவர்கள் வந்துட்டுருக்குறாங்க. அவங்க வர்ற வரைக்கும் நான் பேசுவேன். உங்கள் பொறுமையை நான் அதிகமாக சோதிக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் தந்துடுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தனை நாட்கள் இவ்வளோ பெரிய ஒரு வளாகத்தில் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தனை நாளும் இதே இடத்துல மாணவர்கள் தானே புத்தகமும் கையுமா நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதே இடத்தில் எல்லோரையும் மாணவர்களைப் போல புத்தகமும் கையுமாக சுற்ற வைத்ததற்காகவே இந்த பப்பாசி அமைப்புக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டல்களாக தெரிவித்து, ஆனால் இன்னைக்கு எழுத்து பேச்சு அப்படின்னாலே எல்லாம் முகநூல் மட்டும்தான். யாரும் கையில் புத்தகத்தை தூக்கி போய் பழக்கமே குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் எதை எடுத்தாலும் அதெல்லாம் முகநூலில் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இப்படி முகநூலில் இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் வர வச்சு முகத்துக்கு முகம் பார்த்து கைகளில் நூலை எடுத்து அதை பிரித்து அதோடைய வாசனை பார்த்து ஒவ்வொரு பதிப்பகமாக போய் ஒவ்வொரு படைப்பாளரோடையும் ஒரு செல்ஃபி எடுத்து போகிற அளவுக்கு கொஞ்சம் மாற்றி அமைத்ததுக்காகவே இந்த புத்தக திருவிழாவிற்கு நாம் ஒரு மிகப்பெரிய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா காணும் பொங்கல் அப்படின்னு முந்தா நாள் தான் காணும் பொங்கல் நடந்தது. எல்லாரும் ஒருத்தரை காணுகிற பொங்கல் தான் காணும் பொங்கல். இன்னைக்கு அதுவே இல்லை. சக மனிதர்களை பார்ப்பதே குறைந்து போயிருக்கிற நேரத்தில் இது மாதிரியான நல்ல விழாக்கள் நம்ம எல்லாரையும் நேருக்கு நேர் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அதற்காக நன்றி. ஏன்னா ஒருத்தர்கிட்ட தான் கேட்டேன், ஆனால் மீம்ஸ் தான் வந்தது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் எஃபி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு, நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா? அவர் சொல்கிறார், நான் எங்கம்மா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், அதுதான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றார். அந்தளவுக்கு இன்றைக்கி நம்ம நேரத்தை எல்லாம் இந்த வலைத்தளங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குது. சும்மா அதில் போய் ஒரு போஸ்டிங் போட்டுட்டு வரலான்னு உள்ளே போனால் 1 மணி நேரம் கழித்து தான் வெளியில் வர்ற அளவுக்கு அது ஏதோ நம்மளை ஒரு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வெளியில் புத்தகங்களை கையில் எடுத்து பார்ப்பதற்கும் இடையே மாலை நேரத்தில் இப்படி உலா வருவதற்குமான ஒரு வாய்ப்பு பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மீம்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு காலம் மாறிடுச்சு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி புடவை தினம் அப்படின்னு ஒன்று வந்திருக்குது போல்.
அதே மீம்ஸ் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் ஒரு மீம்ஸ் ஒரு இளைஞன் போட்டு விட்டுருக்கிறாரு. பார்வதியும் பரமசிவனும் ஒரு புடவை கடைக்கு வர்றாங்க. பார்வதி புடவை செலக்ட் பண்ண போயிருக்கிறாங்க. சிவபெருமான் இப்படி கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கிறார். அதுக்கு கீழே ஒரு வாசகம் போட்டிருக்கிறாங்க, சிவனே ஆனாலும் மனைவி புடவை எடுக்க போனால் சிவனேன்னு தான் உட்காந்துருக்கணும். இன்னைக்கு எல்லாமே மீம்ஸ் மயமாக மாறிவிட்டது. நல்லது கெட்டது, கோபம், ஆக்ரோஷம், உணர்வுகள், காதல் எல்லாமே மீம்ஸ் வழியாகத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதே தவிர நாமளா ஒரு விஷயத்தை கையில் எடுத்து படித்து உணர்ந்து கொள்ளுகிற ஒரு சூழல் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இந்த புத்தக திருவிழா நம்ம எல்லாம் கொஞ்சம் மலர்ச்சியாகவும் கொஞ்சம் உணர்வு பூர்வமாகவும் மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாற்ற முடியாத உண்மை. நம்முடைய அன்றாட அலுப்புகளில் இருந்து நம்மை கொஞ்சம் விலகி நிதானமாக நடைபோட இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கு துணையாக இருக்கிறது. இந்த புத்தகம் என்ன செய்யும், இந்த இலக்கியம் என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்விக்கு ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப எளிமையா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்வார். இதயமே இல்லாத இந்த சமூகத்திற்கு இதயமாக இருப்பதுதான் இலக்கியம் என்று ஜெயகாந்தன் அவர்கள் பதிவு செய்தார். நீங்க புத்தகம், இந்த உணர்வு, இலக்கியம் இதெல்லாம் கழிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நமக்கும் மிருகங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுவும் சாப்பிடும், அது ஒரு வாழ்க்கை நடத்தும், இனப்பெருக்கம் செய்யும், அப்படியே போயிடும். அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும் ஆகி இருக்கும். ஆனால் தன்னுடைய 6வது அறிவு என்கின்ற பகுத்தறிவை பயன்படுத்தி அவனுடைய சிந்தனைகளை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை, காதலை, கோபத்தை, அழுகையை, கண்ணீரை அவன் புத்தகமாக மாற்றி இலக்கியமாக, காப்பியமாக, நாவலாக மாற்றிய பின் தான் இந்த சமூகத்திற்கும் கொஞ்சம் இதயம் இருக்கிறது என்பதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஜெயகாந்தன் இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்வார். போன வருஷம் 2023 எந்த வார்த்தை, த வேர்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தையை ஒரு அகராதி வெளியிட்டது. ஒரு ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு, நம்பகமானது, உண்மையானது, நம்பக்கூடியது அப்படிங்கிற வார்த்தை தான் 2023 உலகத்திற்கான ஒரு வார்த்தை. நீங்கள் என்ன சொன்னாலும் இதை நம்பலாமா, இது உண்மைதானா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி தான் அதை செய்கிறோமா. ஒரு ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு நம்ம சொந்தக்காரங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, உடனே நம்ம போயிடுவோமா? உடனே அதை நம்ம உள்ள கூகுளில் போய் தேடி அதுக்கு என்ன ரேட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட்றோம். ஒரு ஹோட்டல் கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ ஒரு சுற்றுலாத்தலம் போகிறோம்னா அங்கே எங்கே தங்கலாம் அப்படிங்கிறதையும் ரேட்டிங் பார்த்து தான் நம்ம தேர்வு செய்கிறோம். அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிற கடையாக இருக்கட்டும், ஒரு பஸ்ஸில் ஒரு இரவு பயணம் செய்யணும்னா கூட எந்த ட்ராவல்ஸில் போகலாம் அப்படிங்கிறத அவங்க என்ன ரேட்டிங் போட்டிருக்கிறாங்கங்கிறத பார்த்து அது நம்ப தகுந்தது தானா, உண்மையானது தானா, பாதுகாப்பானது தானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் அதை நம்ம தேர்வு செய்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம உண்மையை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. என்னது, நம்ம மொபைல் வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தி இருக்கு இல்லையா, ஒரு செய்தி, ஒரு கருத்து, ஏதோ ஒரு தகவல் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து விழுது, அதை யாராவது உண்மைதானா, இது நம்ப தகுந்ததா, இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, போலித்தனம் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. இந்த வடிவேலு காமெடியில் வர்ற மாதிரி படித்தவுடன் கிழித்து விடவும்னு சொன்ன மாதிரி கிடைத்தவுடன் பகிர்ந்து விடவும் அப்படின்னு படக்குன்னு இருக்கிற 10-12 குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணி தான் அடுத்த வேலையே செய்கிறோம். ஆனால் நம்ம அனுப்புறதில்ல 90% செய்திகள் ஃபேக் நியூஸ் தான். டக்குன்னு போடுவாங்க, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, உடனே எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு. நம்ம அங்கே யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோவை போட்டு இவங்க காணாமல் போயிட்டாங்க, உடனே கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு போடுவாங்க. ஆனால் அப்போ பார்த்தா அவருக்கு இவங்களுக்கும் ஆகாமல் இருக்கும். தனக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க ஃபோட்டோவை போட்டு இவங்க காணாமல் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு போட்டுறது. இந்த மாதிரி தனி மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் பொதுமக்களுடைய வாழ்க்கையின் அங்கங்களாக சில பேர் திணித்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் உள்ள உண்மைத்தன்மையை நம்ம புரிந்து கொள்ளாமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த வேர்டே வந்து உலகம் முழுமைக்குமான ஒரு வார்த்தையாக ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதனால இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நமக்கு பிடித்த ஒரு கவிதை, நமக்கு பிடித்த ஒரு கட்டுரை, நமக்கு பிடித்த ஒரு சிறுகதை, நமக்கு பிடித்த ஒரு நாவல், அதை பற்றி நாம் எழுதி, இல்லைன்னா அந்த புத்தகத்திலிருந்து ஒரு பக்கத்தை நம்ம வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து இதை நண்பர்களுக்கு பகிர்ந்தோம் என்றால் இது ஒரு நல்ல பகிர்வாகவும் இருக்கும், உண்மைக்கு புறம்பானதாக இல்லாததாகவும் இருக்கும் என்பதை இந்த ஜனவரியில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன குப்பை வந்தாலும் அது எல்லாருக்கும் அள்ளி எரியாமல் நல்ல விஷயத்தை, உண்மையான விஷயத்தை, நம்பகமானதை, பயன்படக்கூடியதை மட்டும்தான் நான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல நாம் முழுமையான உறுதியோடு நாம் இருந்தால் தான் இந்த
வாழ்க்கையில் குழப்பங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லலாம். எனக்கு தலைப்பே என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி என்னும் மாய நதி. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இது ஒரு மாய நதி. மாய நதினா கண்ணுக்கு தெரியாது. மகிழ்ச்சி கண்ணுக்கு தெரியுமா? சில பேரை பார்த்தோன்னே கேட்பேன், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல அப்படின்னா, அவர் என்ன நெத்தியிலே எழுதியிருக்கிறாரு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத. அவங்க முக உணர்வை பார்த்த உடனே நம்ம நம்புறோம், ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாரான்னு. ஆனா அவர் மனசுக்குள்ளதான் அவர் சொல்றாரு, நானே இஎம்ஐ கட்டி 8 மாசம் ஆச்சு, எப்படா வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு தெரியல. ஆனா வெளியில முகத்தை எல்லாம் சிரிச்ச மாணிக்க வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு வெளி தோற்றத்துல நாம நடிப்பதற்கு பழகி கொண்டிருக்கிறோம். உள்ள எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவனுக்கு முன்னாடி அதை நம்ம காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஒருவேளை மகிழ்ச்சி கடையில விற்குதுன்னு வைங்க, ஒரு பலசரக்கு கடையில மகிழ்ச்சி விற்குது. நம்ம என்ன செய்வோம்? நேராக போய் அண்ணாச்சி ஒரு 2 கிலோ மகிழ்ச்சி டக்குன்னு பேக் பண்ணி கொடுங்க. போன தடவை வாங்கும்போது ஒரு 1/4 கிலோ கம்மியாக இருந்தது, கொஞ்சம் கவனமாக அளந்து போடுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் கொசுரா புன்னகையும் அமைதியும் நிம்மதியும் சேர்ந்து கொடுங்க அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சி என்பது இன்னைக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய பொருளாக இல்லை. மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது தானே. ஆனால் ஒரு அறிஞன் சொன்னான், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். ஏனென்றால் புத்தகங்களை நாம் விலை கொடுத்து தானே வாங்குகிறோம். அப்படி என்றால் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று சொன்னார். நீங்க உண்மையான ஆத்ம தரிசனத்தை, உண்மையான மகிழ்ச்சியை, உள் அன்பை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று நம்பினால் இங்கேதான் இருக்கிற புத்தகங்களில் உங்களுக்கான மகிழ்ச்சியை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியும். வாங்கின புத்தகத்தை கொஞ்சமாவது படிச்சு பார்க்கணும். நம்ம பொதுவாக மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுவோம். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வர்ற சனி ஞாயிறு 2 நாள் நம்ம இங்கேருந்து டூருக்கு இந்த பஸ்ஸில் போகிறோம், இல்லைன்னா இந்த ட்ரெயினில் போகிறோம், இத்தனை பேர் போகிறோம், இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம், பயங்கரமாக திட்டமெல்லாம் போட்டு போவோம். ஆனால் எவ்வளவு திட்டம் போட்டோமோ அதுக்கு அப்படியே எதிர்மாறா போன 4 பேரை சண்டை போட்டு அடித்து சச்சரவோட மூஞ்சை தூக்கி வச்சுட்டு தான் திரும்பி வருவோம். இனிமேல் இந்த குடும்பம்லாம் சேர்ந்து டூருன்னு ஒன்று போகவே கூடாதுடா அப்படின்னு தலைமொழிகிட்டு வர்ற மாதிரி ஆயிடும். உண்மையா இல்லையா? எல்லார் வீட்லையும் எடுத்துக்கோங்க. ஒரு நண்பர்களோட சேர்ந்து கிளம்பலாம், குடும்பத்தோட சேர்ந்து கிளம்பலாம், இல்லை பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் திட்டமிட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு செய்கிற எல்லா முயற்சியும் பெரும்பாலும் தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கிறது. ஆனால் சில நாள் பாருங்க, நம்ம எந்த திட்டமும் இட்டிருக்க மாட்டோம், சும்மா காலையில் கேஷுவலாக எந்திப்போம். அந்த காலையே அவ்வளவு ரம்மியமாக இருக்கும், அந்த அதிகாலை சூரியன் அவ்வளவு அழகாக இருக்கும். அன்னைக்கு காற்று ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அன்னைக்கு நமக்கு பிடித்தமான மனிதர்கள் எல்லாம் சந்தித்திருப்போம், ஒரு நல்ல புத்தகத்தை படித்திருப்போம். அன்னைக்கு இரவு தூங்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப மகிழ்ச்சி என்பது திட்டமிட்டு வரப்போவது இல்லை, அது இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை என்றைக்கு கண்டுகொள்கிறோமோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்கின்ற மாயநதி நம் மனசிலிருந்து பாய தொடங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்களேன், மகிழ்ச்சி அப்படின்னாலே எல்லாருமே பணம் சார்ந்த ஒன்றாகத்தான் நினைக்கிறாரு. சரி, நீங்க எப்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டோம்னா மகிழ்ச்சியா இருப்போம் மேடம். இந்த வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு குதிக்க விட மாட்டேங்கிறாங்க, உட்கார விட மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்க 4 பேர் வந்தால் சேர்ந்து நிற்க கூட விட மாட்டேங்கிறாங்க, அந்த வீட்டுக்காரம்மா தொல்லை தாங்க முடியல, நைட்டு 10:30 மணிக்கு லைட்டை போட விட மாட்டேங்கிறாங்கம்மா, லைட் ஏன் எரியுது அப்படின்னு நடு வீட்டில் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொந்த வீடு வாங்கினா அதாங்க மகிழ்ச்சி. நம்புறோமா இல்லையா? சொந்தமாக ஒரு கார் வாங்கிட்டா அதுதான் மகிழ்ச்சி. தேவைக்கு ஏற்ற அளவு நகை வாங்கிட்டா மகிழ்ச்சி. ஒரு சொத்து வாங்கிட்டா மகிழ்ச்சி. ஊருக்குள்ள ஒரு தோப்பு வாங்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம அப்பா வாழ்ந்த ஊரு, அங்க ஒரு பண்ணை வீடு கட்டி ஒரு தோப்பு வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை மேடம், நிம்மதியா இருப்பேன். என் பிள்ளை படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டா சந்தோஷமா இருப்பேன். இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மகிழ்ச்சியின் அளவுகோலாக நம்மால் நிர்ணயிக்கப்படுகிறது. உண்மையிலே பணம் இருந்தா மகிழ்ச்சி இருக்குமா? பணம் இருந்தால் மகிழ்ச்சி கிடைச்சிருமா? இப்போ நம்ம பேசின எல்லாமே பணத்தை அடிப்படையாக கொண்டதுதான். அது நகையாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாமே பணத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ஆனால் பணத்தை அடிப்படையாக கொண்டு மகிழ்ச்சி கிடைக்கிறதா? உடனே கேட்குறேன், கிடைக்கிறதா? நம்ம எல்லாருக்குமே விமானத்தில் போகிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசை, ஒரு கனவு. கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு அதுதான் பெரிய லட்சியம்.
ஏரோப்ளைனை பக்கத்தில் பார்க்க மாட்டோமான்னு ஏங்குற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஒரு ஏர்லைன்ஸுடைய ஓனரே என்ன சொல்கிறாரு? அவர் தானங்க பெரிய பணக்காரராக இருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஜெயிலே நான் செத்து போயிட்டேன்னா அதான் எனக்கு நிம்மதிங்கிறார். அப்போ பணம் இருக்கிறவர்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்கிறது, அவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை. அப்போ நம்ம தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம், பணம் இருக்கிறவங்க, பணக்காரங்க, நிறைய சொத்து உள்ளவங்க, மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நம்மளை மாதிரி சம்பளம் வாங்குறவங்க தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மை அது இல்லை. ஒரு மாச சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் கூட மாசத்துல ஒரு 10 நாளாவது நமக்கு கிடைக்கிற நிம்மதி கோடீஸ்வரராக இருக்கிற அவர்களுக்கு நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை. தான் உண்மை. ஒரு கணித பேராசிரியர் தன்னுடைய மாணவர்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறார். இந்த உலகமே எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது தம்பி. இந்த உலகத்துல யார் அதிகமா பணம் வச்சிருக்கிறானோ, உலகத்திலே யார் அதிக பணம் வச்சிருக்கிறானோ அவனும் தன் கையில ஒத்த பைசா கூட பணமே இல்லாம ஒருத்தன் இருப்பான்ல, இந்த 2 பேரும் ஏதோ ஒரு நேர்கோட்டில் ஒன்றுதான். ஏதோ ஒரு நேர்கோட்டில் இவர்கள் ஒன்று சேரத்தான் செய்கிறார்கள், 2 பேரும் சமந்தான் அப்படின்னார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவன் கணித வடிவிலேயே கேட்டான், ஐயா நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லையே இல்லாததை நம்ம மேத்ஸ்ல இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம், ஒண்ணுமே இல்லாததை ஜீரோன்னு சொல்லுவோம். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டியும் ஜீரோவும் சமம்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கிறான். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அது கரெக்ட் தான், இன்ஃபினிட்டியும் ஜீரோவும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்றாக சந்தித்து கொள்ளத்தான் செய்கிறது அப்படின்னார். அது எப்படிங்க சாத்தியம்? எல்லையே இல்லாத ஒன்றும் ஒன்றுமே இல்லாத ஒன்றும் எப்படி சமமாக இருக்க முடியும் என்று அவன் கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு பேராசிரியர் சொல்லியிருக்கிறாரு, இதை ஒரு உதாரணத்தோட நான் உனக்கு விளக்குகிறேன் அப்படின்னு. இதை நீங்க நல்லா கவனிங்க. இப்போ பூமியுடைய விட்டம் இருக்கு இல்லையா, பூமி உருண்டையுடைய விட்டம் எவ்வளவு பெருசு? ரொம்ப பெருசு. அரிசி இருக்கு இல்லையா, ஒரே ஒரு அரிசி எடுத்துக்கோங்க, அதோடைய விட்டம் எவ்வளவு? இருக்கிறதுல ரொம்ப சின்னது. இந்த ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எது இன்ஃபினிட்டி? பூமியுடைய விட்டம் இன்ஃபினிட்டி, அது எல்லையே இல்லாதது. ஆனா அரிசியுடைய விட்டம் அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜீரோ. அப்ப இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரைட்டா? ரைட். இப்போ இந்த பூமியுடைய விட்டத்தையும் சூரியனின் சுற்றளவையும் நீ ஒப்பிட்டு பாரு. ஒப்பிட்டு பார்த்தா சூரியனின் சுற்றளவு எவ்வளவு? எல்லையே இல்லாதது, இன்ஃபினிட்டி. அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பூமியின் விட்டம் ஜீரோ. அப்ப ஒரு இடத்துல இன்ஃபினிட்டியா இருக்கிற பூமி இன்னொரு இடத்தில் ஜீரோவாக மாறுகிறது. அப்ப நீ எல்லை இல்லாத ஆற்றலோடு இருக்கிறாயா, ஒண்ணுமில்லாதவனாக இருக்கிறாயா என்பது உன்னிடத்தில் இல்லை, உன்னை எதோடு நீ ஒப்பிட்டுக் கொள்கிறாயோ அதோடு இருக்கிறது என்று சொன்னார். அவ்வளவு அருமையான தத்துவம் இல்ல? நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம வாழ்க்கையில பாதி மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிறோம். நீங்க யாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்பதில் தான் நீங்கள் இன்ஃபினிட்டியா ஜீரோவா என்பது இருக்கிறது. இதை சொல்லிட்டு அந்த கணித பேராசிரியர் சொல்றார், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனை பணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு பணமும் இல்லாதவன் ஜீரோ, அவன் இன்ஃபினிட்டி. ஆனால் இந்த ஒரு பணமும் இல்லாதவன் படுத்த உடனே தூங்கி போகிற நிம்மதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவன் இன்ஃபினிட்டியாக இருக்கிறான், உலக பணக்காரன் ஜீரோவாக மாறி விடுகிறான். அப்ப எந்த தத்துவத்தில், எந்த இடத்தில் நீங்கள் யாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம தான் அளவுகோல் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர இன்னொருவரை வைத்து நமக்கான அளவுகோலை ஒருபோதும் நாம தீர்மானிக்க கூடாது. இதுல முடிவு பண்ணிட்டோம்னா நிம்மதியா இருக்கலாம். மகிழ்ச்சிங்கிறது நம்முடைய மனதின் நிறைவில் இருக்கிறது, நிறைய பொருளில் இல்லை, நம் மனதின் நிறைவில் இருக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம மகிழ்ச்சியானவர்கள் தான். நம்ம தமிழ் புலவர்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாருமே பெரிய கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ கிடையாது, எல்லாரும் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க தான் நம்ம ஆளுகள்லாம், நம்ம தமிழ் புலவர்கள்லாம். இந்த செந்தூரன் ஐயாலாம் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், நிறைய இலக்கிய பாடல்கள்லாம் அவருக்கு தெரியும். ரொம்ப சாதாரண விஷயத்த அவங்க எவ்வளவு ஜாலியான ரசனையோட கடந்து போயிருக்கிறாங்கன்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் நெருஞ்சி முள்ளுன்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் சென்னையில் முள்ளு குத்துறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கிராமத்தில் வயக்காட்டில் நீங்கள் நடந்து போகும்போது சர்வ சாதாரணமாக நெருஞ்சி முள்ளு குத்தும். அது ரொம்ப பாதிப்பான நெருஞ்சி முள் கிடையாது. இப்படி தரையில் காலை வச்சு தேய்ச்சோம்னா அது நம்மகிட்ட இருந்து போயிடும். ஊசி வச்சு ஊக்கு வச்சு எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு. இவர் சும்மா கிடக்காம ஒரு புலவர்கிட்ட போய் பேசியிருக்கிறார், தமிழ் புலவர்கிட்ட போய், ஐயா நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு, என்ன செய்யணும் அப்படின்னு. நம்மால் எப்படிப்பட்ட ஆளு, அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாட்டா கூட கவிதை கொட்டி கிடக்கு,
நெருஞ்சி முள்ளு குத்துனா என்ன செய்யணும்னு கேட்ட கேள்விக்கு அந்த கவிஞர் பதில் சொல்றாரு, 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய், சரியா போகும் அப்படின்ட்டார். எதுக்கு? நெருஞ்சி முள்ளு குத்துனதுக்கு. இதுக்கு அர்த்தம் நானே சொல்லிடுறேன். 10 ரதன் அப்படின்னா தசரதன். 10 ரதன் புத்திரனின்னா அவருடைய மகன் ராமன். புத்திரனின் மித்திரன் அப்படின்னா அவருக்கு நண்பன் சுக்ரீவன். சுக்ரீவனுடைய சத்துரு யாருன்னா அவங்க அண்ணன் வாலி. அவருடைய பத்தினி யாருன்னா தாரை. தாரையின் கால் வாங்கி தேய் அப்படின்னா தாரைங்கிற வார்த்தையில காலை எடுத்துட்டீங்கன்னா தரை. தரையில தேய்ச்சிட்டு போடான்னு சொல்றத அவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். ஒரு நெருஞ்சி முள் கொத்துவதற்கு கூட இப்படி ஒரு இலக்கிய ரசனையோடு பேச முடியும் என்று நம்முடைய தமிழ் மண்ணில் ஒரு மனிதர் நிரூபித்திருக்கிறார் என்றால் அவங்க தான் புலவர்கள், கவிஞர்கள். தன்னுடைய வாழ்க்கைக்கு வழி இல்லாவிட்டால் கூட அவர்கள் வாழுகின்ற விதத்தை ரசனையோடு வாழ முடியும் என்று நிரூபித்த மண் இந்த மண். நான் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கிறேன். இப்ப சமீபத்தில் நிறைய நாடுகளுக்கு இடையில அடிக்கடி சண்டை நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது, போர் மூழ்கிறது. ஒரு நாட்டுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னு வைங்க. ஏன்னா அந்த காலத்துல நம்ம தமிழ் மன்னர்கள் சண்டைக்கு போறாங்கன்னு வைங்க, போருக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும்? போருக்கு போறவங்களுக்கு என்ன படை வேணும்? யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, வாள்படை, இதெல்லாம் வேணும் இல்லையா? ஒரு புறப்பாட்டு சொல்லுகிறது, இத்தனை படை இருந்தாலும் ஒரு நாட்டின் மேல் யுத்தம் செய்து போகிற ஒரு அரசனுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? அறம் வேண்டும். எவ்வளவு பெரிய சிந்தனை நீங்க யோசிச்சு பாருங்க. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அவன் சண்டை போட்டு ஒரு நாட்டுக்கு போறான்னா அவன் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும், அவன் பக்கம் தர்மம் இருக்க வேண்டும். என்கிட்ட படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது என்பதற்காக எளிய ஒருவனின் மேல் நான் போர் செய்து விட்டு போய்விடக் கூடாது. என் பக்கம் தர்மமும் நியாயமும் அறமும் இருந்தால் மட்டும்தான் போர் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மண் நம்முடைய தமிழ் மண் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு போரில் கூட அறத்தை கையாண்ட ஒரு மனிதர்கள் நம்முடைய தமிழ் மண்ணின் மனிதர்கள். இன்னும் கூட உங்கள்கிட்ட சொல்றேன், கடையேழு வள்ளல்கள் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடையேழு வள்ளல்கள்னா பெட்டிக்கடை வச்சு பழச்சவங்க கிடையாது. கடைசியா இவங்க 7 பேர் தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சவங்க. கடையேழு வள்ளல்கள், கடைச்சங்க காலத்துல இருந்தவங்க. அவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னா பாரி, காரி, ஓரி, ஆய் அண்டிரன், அதியமான், நள்ளி, பேகன். இந்த 7 பேர் தான் கடையேழு வள்ளல்கள். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சில பேர் உங்களுக்கே தெரியும். பாரி என்ன பண்ணாரு? முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. காரி என்ன பண்ணாருன்னா, அவரை தேடி வர்ற புலவர்கள், பாட்டு பாடுறவங்க, இறந்து வர்றவங்க எல்லாருக்குமே குதிரைகள் கொடுப்பார். பொருள் கொடுத்து குதிரையில் ஏறி ஜம்முன்னு பொன்னி நதி பார்க்கணுமே பாடிக்கிட்டே போயா அப்படின்னு சொல்லி குதிரைகள் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு பேர் காரி. ஓரின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாருக்கும் மேல. அவரை தேடி யாராவது வந்தா நாடுகளையே கொடுத்துருவார். நீ வா, உனக்கு பிரான்ஸ் நாடை நீ எடுத்துக்கோ, நீ ஜெர்மனி எடுத்துக்கோ, லண்டன் உனக்கு தாண்டா அப்படின்னு எல்லா நாடுகளையும் வாரி வாரி ஒருத்தர் கொடுத்துடுறாரு. அவருக்கு பேரு ஓரி. ஆய் அண்டிரன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எங்க குற்றாலத்துக்கு பக்கத்துல ஒரு சிற்றரசர். அவர் என்ன பண்ணுவாரா, ஊர்கள் கொடுத்துருவாராம். உனக்கு செங்கல்பட்டு, உனக்கு மதுரை, உனக்கு திருச்சி, உனக்கு ராஜபாளையம் அப்படின்னு ஊர்கள்லாம் கொடுப்பாரு. ஆளுக்கு ஒரு ஊரை பரிசா கொடுப்பாரு. அவர் ஆய் அண்டிரன். இன்னொருத்தர் யாரு அப்படின்னா அதியமான். உங்களுக்கே தெரியும். அவர் என்ன பண்ணாரு, ஔவை பாட்டிக்கு உயிரை நீட்டித்து தருகிற நெல்லிக்கனியை கொடுத்தார். அவர் தான் அதியமான். இன்னொருத்தர் நள்ளி. இந்த நள்ளி என்ன பண்ணுவாராம், அவரை தேடி பொருள் தேடி போனாங்கன்னா இன்னொருத்தரை தேடி போக முடியாத அளவுக்கு அவர் ஆயுள் முழுக்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துருவார். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் போடா, இனிமே யாருங்கிட்டையும் நீ கை கட்டி நிற்க கூடாதுன்னு மொத்தமா கொடுத்துருவாரு. அவரு தான் நள்ளி. பேகன் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கே தெரியும். என்ன செஞ்சாரு, மயிலுக்கு போர்வை கொடுத்தார். இப்ப இந்த 7 பேருமே சிறந்தவர்களா இல்லையா? 7 பேருமே சிறந்தவர்கள் தானே, மிகச்சிறந்தவர்கள் தானே. ஆனா நம்ம புறப்பாட்டு என்ன சொல்லுகிறது, நம்முடைய இலக்கியம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய தமிழ் அறம் என்ன சொல்லுகிறதுனா 7 பேருமே சிறந்தவர்கள் தான். ஆனா 7 பேர்ல 2 பேர் தான் ரொம்ப சிறந்தவர்கள். யார் அந்த 2 பேர்னு சொல்லலாமா? இந்த 7 பேர்ல 2 பேர் தான் ரொம்ப சிறந்தவங்க. ஒருத்தர் பாரி, இன்னொருத்தர் பேகன். ஏன் தெரியுமா? மற்ற 5 மன்னர்களும் அவங்க கிட்ட எனக்கு இது தேவைன்னு கேட்ட மனிதர்களுக்கு வாரி வழங்கினார்கள். இந்த 2 பேர் தான் எனக்கு இது தேவைன்னு கேட்க தெரியாத ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு தேவை அறிந்து வழங்கினார்கள்.
ஒரு வள்ளல் தன்மையில் கூட யாரு பெருசு யாரு சிறுசு என்பதை நம்முடைய இலக்கியம் எவ்வளவு அழகாக சிந்தித்து வைத்திருக்கிறது என்றால் இதுதான் தமிழ் மண்ணின் அறமாக இருக்கிறது. ஒரு ஜென் துறவி ஒருத்தர் ஜப்பான்ல இருந்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுறேன். அவருக்கு பேரு டெட்சாகன் அப்படின்னு பேரு. அவர் ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஜென் துறவி. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன அப்படின்னா, புத்தரின் போதனைகள் அந்த காலத்துல சீன மொழியில மட்டும்தான் இருந்திருக்குது. அந்த சீன மொழியில இருக்கிற போதனைகளை நம்ம ஜப்பான் மொழியிலையும் மொழிபெயர்த்து நம்ம மக்களுக்கு படிக்க கொடுத்து அவங்க மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை. அதனால என்ன பண்ணாரு, நிறைய மக்கள்கிட்ட போய் பொருள் திரட்டினார். ஜப்பான் மொழியில புத்தருடைய போதனைகள் எல்லாத்தையுமே மொழிபெயர்ப்பதற்காக நிறைய பணம் திரட்டி 5 வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம் திரட்டுறாரு. பணம் திரட்டி புத்தகம் போடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஜப்பான்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு. பயங்கரமான வெள்ளம் வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, இந்த பணத்தை பூரா அந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியா செலவு பண்ணிட்டார். அவர் திரும்பவும் அடுத்த ஒரு 5 வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம்லாம் ரெடி பண்றார் இந்த புத்தகம் போடுவதற்கு. இப்ப பணம் ரெடி பண்ணி புத்தகம் போடலாம்னு நினைக்கும் போது ஒரு தொற்று நோய் அந்த நாட்டுல பரவிடுச்சு. ஐயோ என்ன பண்றதுன்னு அந்த தொற்று நோயில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை பூரா செலவு பண்ணிடுறாரு. அதற்கடுத்து கடுமையா போராடி அடுத்த 5 வருஷத்துல பணம் திரட்டி புத்தரின் போதனைகளை ஜப்பான் மொழியில அவர் புத்தகமாக வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தை வாங்கி படித்த அந்த நாட்டின் மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜென் துறவி இந்த புத்தரின் போதனைகளை 3 முறை வெளியிட்டார். 3 முறை வெளியிட்டார். முதல் 2 முறையும் அந்த புத்தகம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. 3வது முறை வெளியிட்ட புத்தகம் தான் கண்ணுக்கு தெரிந்ததாக இருந்தது. ஆனால் கண்ணுக்கு தெரிந்த புத்தகத்தை விட முதல் 2 முறை வெளியிட்டார் இல்லையா கண்ணுக்கு தெரியாமல், அதுதான் சிறந்த புத்தகம் என்று அந்த மக்கள் பதிவு செய்தார்கள். அப்ப என்ன அர்த்தம், புத்தரின் போதனைகளை புத்தகமாக போடுவதை விட அதை எவன் ஒருவன் செயல்படுத்துகிறானோ அதுதான் சிறந்த இலக்கியம் என்று அந்த மக்கள் பதிவு செய்கிறார்கள். நீங்க இங்க புத்தகம் வாங்குறீங்க, வாசிக்கிறீங்க, உங்க பேரை எழுதுறீங்க, இன்னைக்கு தேதி எழுதுறீங்க, சென்னை புத்தக கண்காட்சின்னு Facebookல ஒரு போட்டோவை போட்டுட்டு போயிடுறீங்க. போன வருஷம் வாங்கின புக் இப்ப எங்க இருக்கு? அதுக்கு முந்தின வருஷம் போட்ட புக் எங்க இருக்கு? அதுக்கு முன்னாடி உள்ள புத்தகம், இந்த வருஷம் வாங்கின புத்தகம் எல்லாம் பத்திரமா அலமாரியில இருக்கு. இல்லைன்னா சிறை கோட்டத்துக்கு அதை கொடுத்துட்டு நம்ம ஏன் அதை படிக்கணும், அங்க கைதிகள்லாம் சும்மா தானே இருக்கிறாங்க, அவங்க படிக்கட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம வட்டுக்கு ஜாலியா கை வீசிட்டு வந்துடுறோம். உண்மைதானே? வாங்கின புத்தகத்தை படிக்காமல் இருப்பதுதான் ஒரு படைப்பாளிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று ஒரு அறிஞர் எழுதினார். புத்தகத்தை வாங்குறது பெருசு இல்ல, அது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும், அதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். அதுதான் உண்மையான அறமாக இருக்க முடியும். நீங்க ஒரு விஷயம் யோசிங்க, சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார். அவர் இறந்து போன உடனே தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மக்களும் உங்க தலைநகரை நோக்கி படையெடுத்து அவரை ஒரு முறையாவது பார்த்து விட முடியாதான்னு எல்லாரும் வந்தாங்க தானே. இப்போ விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நடிச்சு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் மேடையில வந்து பேசி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசியல்ல நேரடியா ஈடுபட்டு 8-9 வருஷம் ஆச்சு. அவர் யாருக்கிட்டையும் இப்பக்குள்ள அவர் பேசவே இல்லை, யாரையும் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த மனிதன் இறந்த உடனே எங்கெங்கேயே இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். இனிமே அவரால் இவங்களுக்கு எந்த ஆதாயமும் நடக்க போவதே இல்லை. ஆனாலும் அவ்வளவு பேர் வந்து ஒண்ணு கூடுகிறார்கள், குழுமுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். என்னையா செஞ்சார் அவரு? சாப்பாடு போட்டாங்க சார். அவர் வந்தவங்களுக்கெல்லாம் பசி அறிந்து சாப்பாடு போட்டாரு. பசிக்கும் என்கின்ற உணர்வை அறிந்திருந்தார். அதனால அவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறோம். நீங்க எல்லாருக்கும் பொருள் கொடுக்குறவங்களும் என்ன சொல்லுவான், அவர் பொருள் உதவி செஞ்சாருங்க, இவர் 10 பிள்ளைகளை படிக்க வச்சாருங்க, அந்த வீடு இல்லாதவங்களுக்கு இவர் வீடு கட்டி கொடுத்தாருங்க அப்படி சொல்லுவோம். ஆனா சாப்பாடு போட்டவங்களை நம்ம தமிழ் இலக்கியம் என்ன சொல்லும் தெரியுமா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுவதுதான் இந்த மண்ணின் அறம். நீங்க என்ன வேணா பொருள் கொடுங்க, கோடிக்கணக்கில் கூட உதவி செய்யுங்க, ஆனா பசிச்ச நேரத்துல ஒரு ரூபாய் சாப்பாடு போடுறீங்க இல்லையா, அதுதான் இந்த மண்ணின் அறமாக அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிறது. நல்லவர்கள் இறந்து போகலாம், ஆனால் அவர்கள் செய்த நன்மைகள் ஒருபோதும் இறந்து போகாது என்பது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் இந்த மண் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கு. உண்மையா இல்லையா? சாப்பாடு போடுறதாங்க பெரிய அறம். அவனுக்கு பசிக்கும், எனக்கு பசிக்கிற மாதிரி அவனுக்கு பசிக்குங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கிறது. இப்போ வெள்ளம் வந்தது, வழக்கமாக சென்னையில் மட்டும்தான் வெள்ளம் வரும். நாங்கள் சவுத் சைடு இருக்கிறவங்களாம் சொல்லுவோம், ஏரியும் குளமா பார்த்து நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா வெள்ளம் வரத்தான் செய்யும், நல்லா அனுபவி அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம்.
இப்போ இந்த வெள்ளம் என்ன ஆயிடுச்சு, உங்களையும் சேர்த்து வச்சு கவனிக்கிறேன்டான்ட்டு உள்ளே வந்துருச்சு. தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுச்சு. அப்போ தான் நாங்கள் நினச்சோம், அப்போ மெட்ராஸ்காரங்க உண்மையிலேயே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், அப்போ அந்த கஷ்டம் நமக்கு வந்தால் தானே தெரியுது. நான் உண்மையிலேயே உணர்ந்தோம் உங்கள் சிரமத்தை. அப்போது திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு அந்த வெள்ளம் வந்த நாளில் ஒரு ட்ரெயின் கிளம்புச்சு. அது வெள்ளம் வந்த உடனே ஸ்ரீவைகுண்டத்தோட அந்த ட்ரெயின் நின்றுச்சு. நைட் ஆயிடுச்சு, சுற்றி வெள்ளம், இனிமேல் நகலவே முடியாது, மண் தண்டவாளத்தை எல்லாம் கீழே இருந்து அப்படியே அரிக்குது. இப்போ யாருக்கும் சாப்பாடு எதுவும் கிடையாது. விடிஞ்சா சென்னைக்கு போயிடுவோம் தானே எல்லாரும் ஏறி உட்காந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 800 பயணிகள் அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்குறாங்க. அந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த ரயில் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் மேலூர் புதுக்குடின்னு ஒரு சின்ன கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடும்பம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளேயே வெள்ளம் புகுந்துருச்சு. அங்கே உள்ள ஒரு பத்திரகாளியம்மன் கோவிலில் மட்டும் தண்ணி இல்லாததுனால எல்லா மக்களும் அங்கே போய் நின்னாங்க. இந்த மக்கள்லாம் பார்த்தாங்க, ஐயோ 800 மக்கள் குழந்தைகளோட பெண்களோட இப்படி தவிச்சு நிற்கிறாங்களே அப்படின்ட்டு. அவங்ககிட்டே ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தங்கள்ட்டே பேசுகிறாங்க. உன் வீட்டில் என்ன இருக்குது, அரிசி இருக்கா, உன் வீட்டில் பருப்பு இருக்கா, உன் வீட்டில் சிலிண்டர் இருக்கா, எங்கள் வீட்டில் பால் இருக்குது, எல்லாம் எடுத்துட்டு வான்னு எடுத்துட்டு வந்து அந்த கோவிலில் வச்சு சமைச்சு 2 நாள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க சார். 2 நாள் 800 பேருக்கு வெறும் 40 குடும்பங்கள் சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. இந்த வெள்ளத்தப்போ நிறைய பேர் நிறைய உதவிகள் செஞ்சாங்க. ஆனால் இதைத்தான் உலகம் முழுக்க கொண்டாடியது. ஏன் தெரியுமா? நிறைய உதவி செய்தவர்கள் எல்லாரும் தன்னிடம் இருந்ததில் கொஞ்சத்தை செய்தார்கள். ஆனால் அந்த ஊர் மக்கள் தான் தனக்கே இல்லாவிட்டால் கூட தன் ஊருக்கு வந்து நிற்கிற மக்களின் பசிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக உதவி செய்தார்கள். அதுதான் இந்த மண்ணின் அறம். அதுதான் மகிழ்ச்சி என்னும் மாய நதியை நமக்குள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் வந்து ஒரு சின்ன கதை, யாருக்கு பரிசு அப்படின்னு ஒரு கதை. 2 செய்தி நான் அப்படியே சொல்லிட்டு நிறைவு செஞ்சுறேன். யாருக்கு பரிசு அப்படிங்கிறது அந்த கதை. ஒரு காட்டில் எல்லா மிருகங்களும் இருக்குது. காடுனா எல்லா மிருகமும் இருக்கும்ல, சிங்கம், புலி, சிறுத்தை, முயல், ஆமை, காக்கா, கழுகு எல்லாமே இருக்கும். எல்லா மிருகமும் இருக்குது. சிங்கம் வந்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுது. அதான ராஜா காட்டுக்கு. அது வந்து ஒரு 4 சோளக்கதிர், மக்கா சோளக்கதிரை கையில் வச்சுக்கிட்டு, பக்கத்து காட்டில் இருக்கிற ராஜா இதை எனக்கு கொடுத்தாரு, இது ரொம்ப வித்தியாசமான உணவா, ரொம்ப நல்லா இருக்குமா, இதை 4 பேர் யாராவது ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க, இதை இன்னும் சுவையாக யார் சமைச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்ன உடனே கரடி அது ஒன்று வாங்கிக்குது, நரி ஒன்று வாங்கிக்குது, மான், குரங்கு 4 பேரும் ஆளுக்கு ஒரு மக்காச்சோளக்கதிரை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 5-6 நாள் கழிச்சு கரடி வருது. அது அந்த மக்காச்சோளத்தை நல்லா இடித்து தேனெல்லாம் கலந்து அப்படியே ஸ்வீட்டாக கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுக்குது. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது. எல்லாரும் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு பதில், இல்லை மற்றவங்களும் வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னோடனே சரி அடுத்தவங்களும் வரட்டும். அடுத்து ஒரு 5-6 நாள் கழிச்சு நரி வருது. நரி என்ன பண்ணுது, பெப்பர்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அதை நல்லா புளிப்பு சுவையை ஆக்கி நல்லா ஊற வச்சு அந்த மக்காச்சோளத்தை கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுது. எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்குது, மற்ற 2 பேரும் வந்துக்கிறட்டுமே அப்புறம் நம்ம முடிவு எடுப்போம். அதுக்கடுத்து ஒரு 4-5 நாள் கழிச்சு குரங்கு வருது. அது என்ன பண்ணுது, மக்காச்சோளத்தை பாப்கார்னா பொறிச்சு ஒவ்வொரு சின்ன ஒரு இதில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குது. எல்லாரும் 2 எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே, ருசியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது, இது நல்லா தான் இருக்குது, சரி கடைசி அந்த மான் வந்துடட்டும்பா அப்புறம் முடிவு சொல்லிடலாம். அப்புறம் 1 வாரம் மான் வரவே இல்லை. ஒருவேளை இதுவே தின்னு முடிச்சோ அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போது மான் மெதுவாக ஒரு நாள் வருது. கையில் ஒன்றுமே கொண்டு வரல. என்ன பண்ணி ஒன்றுமே கொண்டு வரல, எல்லாரும் எனக்காக கொஞ்சம் என் கூட வாங்கலை ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ் என் கூட வாங்க. உடனே எல்லாரும் அந்த மான் பின்னாடி போகிறாங்க. ஒரு பெரிய இடத்த அது காமிக்குது. அது அந்த மக்காச்சோளத்தின் விதைகளை எடுத்து எல்லா இடத்துலையும் நட்டு வச்சிருக்குது. சின்னதாக துளிர் விட்டு இருக்குது அந்த இடத்துல மக்காச்சோள செடி. இப்போ அந்த மான் சொன்னது, நீங்கள் கொடுத்தது ஒரே ஒரு சோளக்கதிர், இதை நான் சுவைப்பட ஏதாவது செஞ்சுருந்தேன்னா அது உடனே தீர்ந்து போயிடும். ஆனால் இது ஒரு அபூர்வமானதுன்னு நீங்கள் சொன்னீங்க, இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த விதைகளை எல்லாம் எடுத்து நான் நட்டு இருக்கிறேன். இன்னும் 1 மாசத்துல இதிலிருந்து விளைச்சல் வரும், எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ சுற்றி இருந்த மற்ற மிருகங்கள் சொன்னாங்க, மற்ற மிருகங்களும் சுவைப்பட அந்த உணவை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது எல்லாருடைய பசிக்கும் காங்கலை, ருசிக்கு தான் காங்குச்சு. ருசியை விட எதிர்காலத்தின் பசிதான் முக்கியம் என்று மான் நினைத்ததால் பரிசு மானுக்குத்தான் தர வேண்டும் என்று சொன்னார். எப்பயுமே மகிழ்ச்சி என்பது என்னுடைய சுயநலத்தில் என்னுடைய உணவை நான் ஆற்றிக்கொள்வதில் இல்லை, அடுத்தவருடைய பசியை அறிந்து யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அதில் தான் மகிழ்ச்சி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும். எந்த விஷயத்திலையும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் இதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆண் பாவம்னு ஒரு படம் பார்த்துருக்கிறீங்களா எல்லாரும்? ஆண் பாவம். நம்ம இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய
பாண்டியராஜன் சார் எடுத்தது. நம்ம இந்திய சினிமாவின் இளம் இயக்குனர்னே அவரை சொல்லுவாங்க. அந்த படம் எடுக்கும்போது அவருக்கு 20-21 வயசு தான். அந்த சினிமாவில் ஒரு காட்சி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ரேவதி வந்து ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிணத்துல விழுந்து அவங்களுக்கு பேச்சு வராமல் போயிடும். அப்போ அந்த காட்சி ஞாபகம் இருக்கா? பூர்ண விஸ்வநாதன் தான் ரேவதிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. இப்போ ரேவதியை ஒரு டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணுவார். பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்லுவார். அப்பா கேட்பார், என்னங்க என் மகளுக்கு என்னாச்சு டாக்டர், அவள் சரியாயிருவாளான்னு. மன்னிக்கணும், இனிமேல் உங்கள் மகளால் பேச முடியாது, அவங்களுக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு, இனிமேல் அவங்க வாழ்நாளில் பேசவே முடியாது, பேச்சு திறனை இழந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்வார். அந்த ஒரு சீன் தான் அந்த டாக்டர் வருவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க. அந்த டாக்டர் தான் உண்மையிலேயே பேச்சு திறன் இல்லாதவர். அவர் ரேவதிக்கு சைகை பயிற்சி கொடுப்பதற்காக வந்த பேச்சுத்திறன் இல்லாத பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு மனிதர். அவரை பாண்டியராஜன் கூட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சைகையில பேசுறதுக்கு இவர் சொல்லி தருவார். ஏன்னா இவர் பிறவியிலேயே பேச்சுத்திறன் இல்லாதவர். உடனே பாண்டியராஜன் பார்த்துருக்கிறாரு, அவ்வளவு அழகா சைகை பயிற்சி கொடுக்குறார். இப்போ பாண்டியராஜன் யோசிக்கிறார், இவர் வாழ்க்கையை நம்மளால மாற்றி அமைக்க முடியாது, ஆனா நம்ம கிட்ட கலை என்கின்ற ஒரு திறமை இருக்கிறது. ஒரு சீன்ல அவரை நடிக்க வச்சு அவருக்கு பின்னணி குரல் கொடுத்து அவரை பேசக்கூடிய ஒருவராக இந்த மக்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த ஒரு காட்சியில அவரை பேச வச்சார். அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா அப்படியே கதறி கதறி அழுதாங்களா, என் பையன் பேசுறான், என் பையன் டாக்டரா நடிச்சிருக்கிறான், உன் மக பேச மாட்டாங்கிறத, பேச தெரியாத பேச முடியாத என் பிள்ளை பேசுகிறது அப்படின்னு அவங்க கண் கலங்கி பார்த்தார்களாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இருந்து கொண்டு இன்னொரு ஒருவருக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நமக்குள் ஏற்படுத்தும் என்று நம்பினீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியான ஒன்றாகத்தான் இருக்கும். நிறைவாக ஒன்று, ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு வந்து சின்ன வயசுலயே உடல்ல ஒவ்வொரு பாகமும் உறுப்பும் அப்படியே செயலிழந்து போயிட்டே இருக்குது. இவர் 20 வயசுக்கு மேல இருக்க மாட்டார், 25 வயசுக்கு மேல இருக்க மாட்டார்னு எல்லா டாக்டரும் ஜோசியம் சொன்னாங்க. எல்லாத்தையும் கடந்து அவர் 60 வயசெல்லாம் தாண்டி தான் இருந்தார். அவருக்கு 63 வயசு ஆகும்போது அவருடைய 2005 அவருக்கு 63 வயசு. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வீல் சேர்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அவருக்கு முகம், கழுத்து, கை, காலு எதுவுமே செயல்படாது, வலது கண் மட்டும்தான் செயல்படும். இப்படி ஒரு நிலைமையை நீங்க நமக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன ஆயிருப்போம். வலது கண் மட்டும்தான் செயல்படும். இந்த கண் இமைக்கிறார் இல்லையா, அந்த இமைப்பதை வச்சுதான் ஒவ்வொரு எழுத்தையா சுட்டி காட்டி அதை ஒரு பாடமாக மாற்றி அதை புத்தகமாக மாற்றி உலக புகழ் பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இப்ப அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் அந்த வலது கண்ணை அசைச்சு அசைச்சு ஒவ்வொரு எழுத்தா தேர்வு செஞ்சு பதில் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் சொல்றார், முன்னை விட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பேட்டி எடுத்தவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த சூழலிலும் உங்களால் எப்படி இப்படி ஒரு பதிலை சொல்ல முடிகிறது? அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இந்த தலைப்புக்கான விடை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது? அவர் சொன்னார், நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதில் இல்லை உங்கள் மகிழ்ச்சி, இன்னும் உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறதோ அதில் தான் உங்கள் மகிழ்ச்சி இருக்கிறது. இன்னும் இந்த ஒரு அசைவு இருக்குல்ல, இதை வச்சு நான் ஜெயிப்பேன்ல, அந்த நம்பிக்கையும் என்னிடம் இதுவாவது இருக்கிறதே, இது எஞ்சி இருக்கிறதே என்கின்ற அந்த உணர்வும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால் உங்களிடம் என்ன இல்லையோ அது அல்ல உங்கள் மகிழ்ச்சி, உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்கள் மகிழ்ச்சி என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்னும் மாய நதி உங்கள் உள்ளத்தில் உற்பத்தியாகி உங்கள் உதட்டில் புன்னகையாகி இந்த மானுட சமூகம் வெல்லுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆன்ம குரலாக அன்பு குரலாக ஒலிக்கும் என்று சொல்லி அதற்கான வாய்ப்பு இங்கே குவிந்து கிடக்கிற புத்தகங்களில் ஒளிந்து இருக்கிறது. மகிழ்ச்சியின் சாவி, அதை தேடி கண்டடையுங்கள். மகிழ்ச்சி என்னும் மாயநதி உங்கள் மனம் முழுக்க பரவட்டும், பொங்கி பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடட்டும் என்று சொல்லி இவ்வளவு அமைதியாக இந்த பேச்சை கேட்டு ரசித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.